भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனியே நமஹ. ஸ்ரீமத் லோகார்யமுனியே நமஹ. ஸ்ரீசடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ய மதுப்ரதம் ஸ்ரீமத் யஜீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகார்யமுனி பஜே. ஸ்ரீ கர்க்கவம்ச கலசார்ணோ பூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடாரிய குருவரி தனூஜரத்னம் தஸ்மாதவாத்த நிகமந்த ரகசியஜாலம் ஸ்ரீமஸ்தலேசேவரம் சததம் பஜாமி. இந்த பகவத் விஷயம் திவ்ய பிரபந்த தாரா பகவத் விஷயம் 7ஆம் பதிகத்தில் 7ஆம் திருவாய்மொழி மொழியில் இன்று அனுசந்தானமாக உள்ளது. அனுசந்தானம் என்றால் பகவத் விஷயங்கள் தான், பாசுரங்கள், திருவாய்மொழி கோஷ்டி அல்ல. இந்த பெருமை யாருக்கு சேரும் என்றால் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரஷ்டாவதாச்சாரிய விவேதாந்தாச்சாரியரான எழுந்தருடைக்கும் பரமச விராஜான விராஜிஜியர் மற்றும் எம்ஓபி சாரிட்டி திருவல்லிக்கேணியில் இருப்பவர்களுடைய பங்கு என்றால் அது அளப்பரிய ஒன்றாகிறது. அது பெருமை வாய்ந்ததும் கூட. அந்த வழியில் இன்றைய தினம் இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம், பாசுர அர்த்தத்தை அனுபவிக்கலாம். 7ஆம் திருவாய்மொழி ஏழையர் பிரவேசம். ஆழ்வார் தாம் நலிவுபடுகிறபடியை அஞ்ஞாபதேசத்தாலே பேசுகிறார். இந்த 7ஆம் திருவாய்மொழியில் விஸ்லேஷித்து அவனுடைய சௌந்தர்யாதிகளை நினைத்து தரிக்க மாட்டாதே நோவுபடுகிறாள் ஒரு பிராட்டி. சேதனர்
சேதனரை அகப்படுத்துவது கண்மொழி ஆகியாலே பிராட்டியும் எம்பெருமானின் திருமுகத்தாலே சௌந்தரியத்தை மிகவும் பாவிக்கையாலே அவ்வழியே ஹிருதயம் அகப்பட்டு பாக்கிய விஷயம் அனுசந்ததிக்கு சற்றுராதிகரணங்களுக்கு தான் துணைப்பட்ட பட மாட்டாதே அவ்வழகையே நிரந்தரமான அனுசந்திக்கையாலே சாட்டாத்கரித்தால் போலே அவ்வழகு பிரதிபாதிக்க துணுக்கம் எழுந்து கிட்ட செல்ல அவ்வழகு தான் நினைத்தபடி பரிவார ஒட்டாமையாலே நடுக்கடலில் அகப்பட்டார் போல் அறமருகிற பிராட்டியை இந்த பிராட்டி என்ன பண்ணுகிறாள்? ஒரு பிராட்டி சேதனை அகப்படுத்துவது கண்மொழியாகலே ஒருத்தர் பார்த்தால் கண்மொழியாக பார்த்தால் அவன் நல்லவன் எப்படின்னு தெரிஞ்சுப்பார். அவர்கள் வழியாக பிராட்டியும் எம்பெருமானுடைய திருமுகத்திலே சௌந்தரியத்திலே மிகவும் பாவிக்கையாலே பிராட்டி எப்படி பாவித்தாலும் அதை போன்றே இந்த பராங்குச நாயகனுடைய பாவம் ஏற்பட்டு அந்த பாக்கிய விஷயம் அனுசந்திக்கு சற்றுராதிகள் கூட இருக்கக்கூடிய சற்றுரா கண் காது முதலானவையெல்லாம் வழி துணைப்பட மாட்டாதே அவ்வழியை நிரந்தரமான அனுசந்திக்கையாலே சாட்டாத்கரிக்கிறது அவ்வாறே அவ்வழு பிரதிபாதிக்க துணுக்கென்று எழுந்திருக்கப்பட்டாத போல எழுந்து கிட்ட செல்ல கிட்ட போன அனுபவிக்கலாம் பார்த்தாங்க. அவ்வழகுதான் தான் நினைத்தபடி பரிமாற விட்டாமையாலே என்ன ஆயிடுது? ஐயோ கிட்ட போச்சா அனுபவிக்க முடியலையேன்னு அந்த குறையினாலே நடுக்கடலில் ஓரமான கூட ஓரமா இருந்து சரி கரையேறலாம். ஆனால் நடுக்கடலில் அகப்பட்டார் போல அமர்கிற பிராட்டியை தோழிமாறும் தாய்மாறும் நீ படுகைக்கு ஏதுவன் என்று கேட்க அவருடைய குறித்து எம்பெருமானுடைய திருக்கங்கள் இப்படி தொடக்கமாக திவ்யாவயங்களை அழகியலாதை காட்டி அவனுக்கு கண் எப்படி இருக்கிறது, அவனுடைய காது எப்படி இருக்கிறது, அவனுடைய நுதல் எப்படி இருக்கிறது, அவனுடைய தோல் எப்படி இருக்கிறது என்று அனுபவிக்கிறார். தனித்தனியும் திரளவும் சில பேர் தனித்தனியாக தொந்தரவு பண்ணுவார். சில பேர் எல்லாரும் சேர்ந்து இது இம்சப்படுத்துவார். அதை போன்று திரளவும் என்னை நல்ல இவற்றிலே அகப்பட்டேன், என்னை அழைத்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, என் பக்கம் நசையுங்கள், என் பக்கம் என்னிடம் வராதீர்கள் என்று தாய்மாரையும் தோழிமார்களையும் சொல்லுகிறார் இந்த பாசுரத்தினால், இந்த பதியத்தினாலே என்கிறார் 9ஆம் பத்தியத்தை. இந்த இடத்துல கிருஷ்ணனுடைய இந்த இடத்த சொல்றார். கிருஷ்ணனுடைய திருக்கண்களையும் ஆசிரித விஷயாதி நிஷ்டனான நாசா கண்டத்தையும் இந்த மூக்கையும் திருமுக்கியம் சாமளத்துக்கு விக்கிரமான பிரதானமான அதர சபை அழகும் சபையும் காமனுக்கும் பாதமான கமனியத்தையுடைய அவனுடைய புரோகத்தையும் கோவர்த்தனோத்தரம் பண்ணின அனாயாசன் தானுடைய மந்தஸ்மிதம் அப்படி அனாயாசம் அடித்தான சிரிக்கிறான் பெருமான். அனந்த சாயான அவனுடைய கன்னியாகிருதமான கர்ணபாசத்தியம் திருக்குடல் மகரகால் நெடுங்குடை காதன் என்பது போன்ற அவனுடைய காதலிலே அந்த அனந்த சாயான நாகபலியங்கள் இந்த லலாட்ட சோபையும் ஏவம் வித அவயவமான கிருஷ்ணனுடைய சாமானிய முக சோபையையும் ஆச்சரியபூதனான அவனுடைய மயில்முடி அழகும் திருக்குறளின் அழகையும் சர்வகாதிகத்த சூதமான அபிஷேக சோபையும் அவன் சந்தித்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். எப்படின்னா அந்த கண்களை அனுபவித்தார், பிறகு மூக்கை அனுபவித்தார், அதர சோபை அந்த திருப்பவனின் அழகை அனுபவித்தார், காமனுக்குமான புரோகலத்தையும் அவனுடைய அழகையும் அனுபவித்து கோவர்தனத்தார் கிடைத்த மந்தஸ்மிதம் லேசான புண்ணுருவன். சில பேர் சிரிச்சா ஓடி போடுவா, சில பேர் அப்படிலாம் இல்லையா, லேசான சிரிப்பான். அனந்தசாயியான அனந்தசயனன் படுக்கை, அந்த படுக்கையினுடைய இதை கர்ணபூஷன் கன்னிகாமா பாசத்தையும் காதிலே வைத்திருக்க திருக்குண்டல காதுகள் போல இருக்கிறது. அவனுடைய லலாட்ட சபையும் அந்த வெண்பல் பல்லையும் விதமான
விசிஷ்டமான கிருஷ்ணனுடைய சாமானிய முக சௌயம் ஆட்சிதர்களுக்கு ஆச்சரியபூதனான மயிர்முடியாளன் திருமுடியின் அழகம் சர்வாதிகத்த சுசமான அபிஷேகத்தின் திருஅபிஷேகத்தின் முடியும் அந்த அனுசந்திக்கிறார் என்று 16 படையிலே பெரியாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். 7ஆம் திருமொழியிலே இந்த இடத்துல மல்கை நீல சுடர்படுப்ப என்று அவன் திருவடிவை 2000 படையில 24,000 பக்கத்தில் சொல்லும் பொழுது திருவாய்மொழியில மல்கை நீல சுடர் தடைப்பு என்று அவன் அனுசந்தித்தார். அதாவது தம் தசையை அஞ்ஞாபதாசத்தால் பேசுகிறார். கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி, கலக்காம இருந்தா தெரியாது, கலந்துட்டாங்க அதன் சுகம் போயிடுத்து என்று பரிதவிக்கிறார். சேதனர்கள் முதல்வர் பிறப்பது திருஷ்டிய சக்கியத்தாலே, ஒருத்தர் பார்ப்பது கண்களாலே, அதடியாக அல்லாத பரிமாற்றங்கள் ஆகியாலே அத்திருக்கங்களே உள்ளே அனுசந்தித்து அந்த எம்பெருமான திருக்கண்களை அனுசந்தித்து பிறகு நிரந்தர அனுசந்தத்தாலே உருவ வெளிப்பாடாய் அப்படி பார்க்கிறார். உருவ வெளிப்படுகிறது. நினைத்த பரிமாற்றத்துக்கு எட்டாமையாலே அறமாக்கிற இவனை தோழிமா தொடக்கமான பந்துக்கள் திரண்டு நீ இப்படி படைக்கு எதுவன் இப்படி நான் செய்யக்கூடாது என்றார். தோழிமார் விழுந்தாருக்கு மறைக்கும் தசையில்லாத ஆற்றாமை மேலடுகையாலே அவர்களை குறித்து அவருடைய திருக்கண்கள் முதலிய அழகு திரளமும் தனித்தனியாகவும் கண்கள் முதலானதான் தனித்தனியாகவும் பண்றது, சேர்த்தும் பண்றது. அவற்றாலே நோபடுகிறேன் இப்படி படுகையும் உன் ஸ்ரீதத்துக்கும் அவனுடைய தலைமைக்கும் போராது என்று சொல்லுகிறார்கள். அப்படியும் சொல்றார். உங்கள் இதவசனத்தால் என்று அவ்வழுகள் என்னை மேல் விழுந்து நதியாக நிற்கின்றன. அது மட்டும் உங்களுடைய இதவசனம் மட்டும் இல்லை, அவனுடைய அழக சௌந்தரியம் இருக்கிறது மேலே விழுந்து அவள் மேல் விழுந்து நடிகின்றன. இனி உற்றத்தை பற்றுமிருந்தன, இனி என்னை அழைத்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று அருளி செய்கிறார். இந்த பாசுரத்தினாலே இணைக்கூட்டம் திருக்கண்கள் இணைக்கூட்டம் என்பது நம்முடைய ஆற்றாமையே சொல்கிறது என்கிறார். இங்க ஈடு வியாக்கியானத்திலே நம்பிள்ளை சொல்லும் பொழுது மல்கநீல சுடர்ப்பார் செஞ்சுடர் சுடர் பூத்து ஒரு மாணிக்கம் சேருவது போல் அந்தரமேல் செம்பட்டோடி அடியிருந்து கைமாறு கண்பாய் செஞ்சுட சோதி உடைய என் திருமார்பனையே என்று அவன் வடிவழகை அனுசந்தித்தார் கிழர். அவ்வடிவிழுதானே நெஞ்சில் தோன்றும்படி ஊற்றிருந்து அத்தையை பாவித்து பாவனா பிரகசாத்தாலே பின்ன பிரத்யட்ச சமானகாரமாய் பின்னே பிரத்யட்சம், அதாவது ஊற்றிருந்து ஏழராவியிலிருந்து ஊற்றிக்கொண்டிருந்து மாறாதே அனுவர்த்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார். சேதனரோடு கலக்கும் போது திருஷ்டி சம்பந்தம் முன்னாக பின்னேறே அல்லாத பரிமாற்றங்களை ஆசைப்படுவது. எப்படிலாம் நினைக்கணுமோ அதெல்லாம் ஆசைப்படுகிறது. ஆகையாலே திருக்கண்களை அனுசந்தித்து வழியாலே திருமுகத்தில் அழகை அனுசந்தித்து, அப்போ திருமுக கண்ணை பார்த்தோன்னா அப்படியே முகத்தை பார்க்க அனுசந்தித்து அனந்தரம் அவ்வருகே சில பரிமாற்றங்களை ஆசைப்பட்டு அப்போது அது கைவராமையாலே நோவப்பட்டார் என்கிறார். அதுக்கப்புறம் நீ இங்கனே சொல்லும் அது உன் ஸ்திரீத்துவத்துக்கும் போராது, அவனுடைய தலைமைக்கும் போராது. நீதான் எங்களை நோக்கக்களவதாக இருப்பது சுபாவம் உண்டே, அதுவும் போராது. ஆன பின்பு தவிர என்கிறார். இந்த இதம் சொல்லுவாரும் புடிவாருமாக நீங்கள் பொடிகை இது கேட்டு மீளும் அல்ல, அது நீங்க சொல்ற மாதிரி அது மீளக்கூடியது அல்ல. இனித்தான் ஏதேனுமாக புறத்தேதை ஊற்றி நிற்கும் அத்தனை இது ஆன பின்பு நீங்கள் என்னை விட்டு பிடிக்க என்னை விட்டிருங்கள் அவன் என்கிறார். சர்வேஸ்வரனுடைய குணங்களை ஆசைப்படுகையும் அதுதான் மானச அனுபவமாக இருக்கையாலும் அனுபவ குணங்களை உடைய குணாந்தரங்களை அபேட்சை பண்ணுகையும் அது தண்ணி கிரமப்பிராப்தி பெற்றாமையும் அதான் கீழின் நிலையை மறக்கும்படியும் பண்ணுமாகிய இவையிலே திருவாய்மொழிக்கும் ஓடுகிற சுபாவம் தான். இதெல்லாம் திருவாய்மொழிக்கு உண்டான சுபாவம். அவற்றை காட்டில் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிற இதில் ஏழு அம்சம் என்னென்ன இதனால் உருவ வெளிப்பாடு இல்லாமல் சொன்ன இந்த இடத்துல சொல்லுகிறார். கீழ்பிறந்த வைசித்தியம் முன்னாக என்று சொன்னார்.
திருஷ்டி சம்பந்தம் முன்னாக என்றார். கிடக்க செய்து மேலே அபேட்சை பிறக்குமதாயிற்று, ஒரு வெளிப்பாடாகிறது. அதாவது அல்லாத விடத்தை கீழ்பிறந்த விஷயத்தை மேலில் அபேட்சை பிறப்பது எங்கனே எங்கேனும் இங்கனையாகிலும் சொல்கிறார். என்ன அது பிரீத்தி பக்தி சமமா இருக்கும், இங்க அப்ரீதி மிக்க இருக்கும். அங்க பக்திய பிரீதி சமமா இருக்கும். இங்க திருக்கண்கள் அழகை இணைக்கூட்டம் என்றபடி ஆயிட்டு இந்த பாதகத்தை உரைக்கும்படி சொல்கிறார். இதுல முதல் பாட்டு ஏழையராவி எண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன், ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன், சுழவும் தாமரை நான் மலர்பால் வந்ததோ ஒன்னும் கண்டீர், தோழியர்கள் என்னமீர்கள் என் செய்கையின் தேராட்டியேனே. இதில் ஆறாயிரப்படியிலே சொல்லும் பொழுது வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது அப்போதல் அந்த தாமரைப்பூ போலே சூழ வந்து தோன்றி என்னை பாதியா நின்றன. அப்போதல் அந்த தாமரைப்பூவை போன்று சூழ்ந்து அப்போ அப்படி சூழ்ந்து வந்து தோன்றிருக்கிறான். அப்படியே சேரும் பிரிச்சுக்கும். என்னை பாதியா நின்றன தொழியர்கள் அன்னமீர்கள் என்று துக்கப்பட பிறந்தேனாகாது அசோகமணி பிராட்டி கூப்பிட்டார் போல கூப்பிடுகிறார். இந்த இடத்துல அடுத்து 9,000 படையில சொல்லும் பொழுது முதற் பாட்டு திருக்கண்களின் அழகு வந்து தன்னை நடைகிறபடி சொல்கிறார். கண்கள் வந்து எம்பெருமான கண்கள் இவரை எப்படி நடைகிறது என்பதை இந்த பாசுரத்தின் மூலம் சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிறார், அழகிய திருநிறத்தை உடைய கிருஷ்ணனுடைய அழகாலே மிருத்யுக்களிலும் கொடிதான திருக்கண்களுடைய கொலைகார பாவிகள் தான் இருப்பான். கொலை செய்வதற்குன்னே அவர்கள் வழி அதை காட்டிலும் பாவி மோசமா இருக்கிறதாம் கொடிதானது. யாரு? பெருமானுடைய திருக்கண்கள். எதனால அந்த கண்கள் அந்த அழகை என்னை பாடுபடுத்துகிறது. திருவாழி ஆழ்வானுடைய உபகார செய்தனான கிருஷ்ணனுடைய கண்களோ திருவாழி ஆழ்வான் எவ்வளவு கொடுமை செய்வான், கருதுமிடம் பொருதுமிடல். அப்பேற்பட்ட திருவாழி ஆழ்வானுடையோடு சேர்ந்தனால அந்த கண்களும் அப்படி ஆகிவிட்டதோ என்கிறார். இது 9,000 படையிலே ஆச்சாரியர் சொல்லுகிறார். நான் அடுத்த 16,000 படையிலே சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்கிறார், 24,000 படை முதல் பாட்டில் திருக்கண்கள் அழகு மலிகிறபடியே சொல்லுகிறார். ஏழையில் ஆசைப்பட்ட விஷயம் கிடையாது என்றாலும் மீளமாட்டாத சபரியோட பிராணனை முடிக்கும். ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காது என்று என்றாலும் அதிலே மீள முடியாத சபரிகள் இருப்பார்கள் இல்லையா, பிராணனை முடிக்கும். ராமசரம் போல ஒப்பனை குறியழியாதுள்ள பிராணனை தெரியும். ராமசரம் நேருக்கு நேர போய் பாய்ந்து விடும். அது போல புருஷருக்கும் பருவ நிரம்பி இதம் சொல்வாருக்கும் சொல்லும் ஸ்திரீகளுக்கும் பாதை இல்லை. புருஷருக்கும் பருவ நிரம்பி இதம் சொல்வாருக்கு ஸ்திரீகளுக்கு இதை பற்றி பாதகம் இல்லை. இணைக்கூட்டங்களோ ஒரு மிருத்யுவாலே முடிக்க ஒண்ணாது என்று 2 மிருத்யு கிருதசண்டீதிகளாக வந்தார் போல இருக்கிறது. ஒருத்தனை கொண்டு போய் நீ அவனை முடிச்சிடு அப்படின்னு சொல்றான். இது ஒத்தனால முடியாது, 2 பேரும் ஒண்ணுன்னு 2 பேர் வந்து நலியலார் கொண்டு 2 கண்களும் வந்து இவளை பிராட்டிய பராமசனாயை நலிகிறது என்கிறார். சபரிகளையே நலிய வேணும் என்ற நிர்பந்தம் இல்லையே. நீ யாரும் சபரிகளையா நனையணும், நலியும் வலிமை மிக்கவனை போய் நலியக்கூடாதா? இல்லை, சபரிகளை மட்டும் நலியணும்னு சொல்லி 2 மிருத்யுவை அனுப்பி வைத்தார். போல இருக்கிறதா. அதாவது உபகார செய்தனான கிருஷ்ணனுடைய கடல் போல இருந்தது திருக்கண்கள். கண்கள் வந்து பெருசா இருக்கா, கடல் மாதிரி பெருசா அகன்று இருக்கிறது. என்னதல் கையிலே திருவாழ்வானுடைய திருக்கண்கள் என்னதல் அங்கு சுதர்சன ஆழ்வான் எப்படி வைத்திருக்கிறான் அதை போன்று இருக்கக்கூடிய கண்கள். ஒரே அதாவது கொல்வதே பிரயோஜனம் போட்டு இருக்கிறது. உயிர்க்கெல்லாம் தாயாரிக்கின்ற தாமரைக்கண் என்றே அந்த தாமரைக்கண் சம்சார திசையிலே தாய் எப்படி இருந்து தன் பிள்ளைகளை காப்பார்களோ அப்படி இருக்க வேண்டியிருக்க அது இணை கூற்றங்கள் ஆகியிருக்கிறது என்கிறார். முதல்வர் பண்ணுவதான இப்போதே பாதமா இருந்தது, அப்படி இருந்த கண்கள் தான் இப்ப பாதமாகிவிட்டது என்கிறார். மேலும் தோழியர்கள் தோழிமார்க்கு சொல்லப்படுவது
தாய்மார்க்கு மறைக்க கடவுது என்று விவேகம் நடையாடாத தசாவிசேஷத்தை சொல்லுகிறது. தோழியர்கள் தோழிமான் சொல்லலாம் சில விஷயங்களை, ஆனா தாயார்னு மறைக்கணும் என்று யாருன்னு மறைக்கணும், தாயார்னு மறைக்கணும்னு கூட தெரியல எல்லாரும் சொல்லுகிறாராம். என்ன செய்கிறேன் இராய்க்க பாய்ப்பான என்கிறார். இந்த ஈடு வியாக்கியானத்திலே நம்பிள்ளை அருள் செய்யும் பொழுது இந்த முகத்தின் நேத்திரபோதன் நாமன்றோ என்று முற்பட திருக்கண்கள் அழகு வந்து நம்மை நடிகர்படியாக அருள் செய்கிறார். இந்த முகத்திலே முற்பட முன்னாடி வருதுன்னா கண்கள் தான் முன்னாடி வரலாம். அது மாதிரி சொல்ற ஏழேராவி என்று சொல்லத்துல இந்த சில விஷயங்கள் திருக்கண்கள் 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 அடைய பாதகமாக இருக்கிறபடி சொல்கிறார். அப்படின்னா அரியேன் அரியேன் என்பானன் என்ன மித்திக்கள் இருவர் சங்கேதராய் வந்தாலும் அவர்களே நலிய வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லையே. 2 பேரா வரட்டும், மித்திகள் வரட்டும், அவர்கள் நலிவதற்கே வரட்டும். ஆனா அவர்களை போய் நலிய பலம் இல்லாத போய் அடிச்சுட்டு என்ன பெரிய விஷயம் என்கிறார். அத்தாலே சொல்லுகிறது ஆழியங்கண்ணவிலான் திருக்கண்களோ அறியேன் என்கிறார். பெண் பிறந்தாரையே நலிய கடவுன்னா தாமையோ, இது யார் பெண்களா பிறந்திருக்கிறார்களோ அவர்களையே நலிய வேண்டும் என்று இருக்கிறதா என்கிறார். அறியேன் இதுக்கு முன்பு பிறந்தறியாமையாலே திருக்கண்கள் பாதமாம் என்று ஒன்றும் ஏற்றுவதில்லையே. இதுக்கு முன்னாடி எம்பெருமானோட்டு பிரிஞ்சதுனாலே இது பாதகம் என்று தெரியவில்லை. உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தந்தாமரைக்கண் என்று இதை கட்டிருப்பது நல்லவன் நல்லவன் நினைச்சோம், இவ்வளவு பொல்லாதவன் ஆவான்னு யாருக்கு தெரியும். அதே மாதிரியா இந்த தாயாய் அளிக்கின்ற எம்பெருமான் இந்த தாமரைக்கண் என்று கண்ணிட்டு சொன்னார். அப்பேற்பட்ட கண்கள் இப்ப பாதகமாய் இருக்கிறது என்கிறார். இக்கடாட்சமே தாரகமாய் இருக்க லோகமடைய ஜீவிப்பது, இதுதான் எல்லாருக்கும் தாரகமா இருக்கிற எம்பெருமானுக்கு திருக்கண்கள் ஜீவிப்பது. நாம் கேட்டிருந்தபடியே ஈரான் என்றது இப்போது காண்கிறபடி. ஆனால் இப்ப அப்படி இல்லையே. பிரிந்ததினாலே தப்பினாலோ எண்ணில் மூலபலத்திலிருந்து பார்த்து விடங்கும் பெருமாளை ஆனால் போல ஏற்று ராமசரத்துக்கு ராட்சசர் தப்பலாம் என்றாயிற்று முடியவில்லை என்கிறார். கண்ணடியின் அபலங்களாயிருப்பதற்கு தப்பலாவதும் புண்டரிய நெருத்தடங்கள் போல புரிந்தமக்கு எல்லாவிடத்தும் என்ன கிடவதே சர்ப்பபயம் போல இருக்கை. ஒரு குடிசை உள்ள ஒரு பாம்பு போயிடுச்சுன்னா அது எப்போ வேணாலும் கிடைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் கிடைக்கல, என்ன வேணா ஆபத்து நேரம். அது மாதிரி இருக்கிறது. இராய்க்க நினைத்தவன் தானே ஈரா இருந்தது, எல்லா இடத்துலையும் இருக்கிறான். தாமரை நான்மலர் போல் நின்பான் என்ன சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பிரிவில் இவ்வளவோடும் எந்திரே அத்தலைக்கு ஆற்றாமை அது அருகிலே இவள் தன்னோடு கலந்து விளைநீர் அடைத்துக் கொண்டு பிரிகிற போதைக்கு செவியிலே இவள் அறிவதே. தன்னோட கலந்துட்டு பிரிஞ்சதுக்கான அதைத்தான் சொல்கிறார். ஆகையால் அறிவியலை இவள் நெஞ்சில் பட்டு பிறப்பதே. பின்பு அவன் பட்டது அறியாளே. எம்பெருமான் என்ன செய்தான் எப்படி பட்டான் என்று இவருக்கு தெரியும். ஆகையால் சொல்கிறாள் வந்து தோன்னும் என்கிறார். தோழியர்கள் அன்னமையர்கள் சிலருக்கு சொல்லி சிலருக்கு மறைக்கும்படியின் நிறை இவள் செய்யும். சில பேர் சொல்லலாம், சில பேர் எல்லாத்தையும் வெகுளியா சொல்கிறதாம். தோழிமார்க்கு சொன்ன இத்தை தாய்மார்க்கு சொல்லுவோம் அல்லோம் என்று மறைக்கும் அளவிற்கு அல்லவாயிற்று. இவளுக்கு பிறந்த தசாவிசேஷத்தின் செய்க என்கிறார். அதாவது அவசியம் அனுபவத்தவ்யம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் வித்வான் நபிபேதி குதச்சனா என்று இந்த ரெண்டு இருக்க எல்லாருக்கும் இருக்க. ஆனால் அவசியம் அனுபவிக்க இவள் கண்டிப்பா இவள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றே இந்த கண்கள் படுத்தினார் என்று சொல்லுகிறார் இந்த பாசனத்தினாலே. அடுத்த பாசனம் ஆட்டியும் தூட்டியும் நின்று அன்னமீர் என்னை நடிந்தன் மாட்டிய கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ வரியன் ஈட்டிய பெண்ணியுண்டான் திருமுக்கனதாவியுள்ளே மாட்டிய வல்விலக்கும் சுடராய் நிற்கும் மாறியது. இந்த இடத்துல சொல்லுகிறார்
இரண்டாம் பாட்டு 9வது படையிலே இரண்டாம் பாட்டு பெருமாள் திருமூக்கியல் அழகு தன்னை நலிகிறபடி சொல்கிறார். இப்போ கண்கள் நலிஞ்சது. அடுத்தது யாரு? ஒரு படை வீரர்களும் ஒருவரை போட்டு இந்த இடத்துல திருமூக்கு வந்து படுத்து சொல்கிறார். ஆட்டி என்ன தொடங்கி சொல்கிறார். இந்த இடத்துல மாட்டென்னு கண்ணின்பாடு அதன் நேர்மையாலே வளர்ந்த பொழுது நீண்டிருக்கையாலும் செத்தையாலும் கற்பகக்கூடியோ அதன் கொழுந்தோ என்று துணிய மாட்டீர்களேன். அது இந்த இடத்துல அந்த கண்ணில் இருக்கிற நேர்மை குணத்தினாலே வளர்ந்து அதனால் ஒழுகி நீண்டிருக்கக்கூடிய சத்தியான் இது கற்பகக்கூடியோ எம்பெருமான கற்பகக்கூடியோ என்னும்படியாக அதன் கொழுந்தோ இல்லைன்னா அதன் கொழுந்திருக்கிற வளர்ந்திருக்கிறது என்ற துணிய மாட்டிகை என்னென்ன சொல்ல முடியல என்கிறார் இந்த இடத்துல என்று 9வது படையிலே ஆசாரியன் அனுபவிக்கிறார். அடுத்ததாக அதில் சொல்கிறார் ஈட்டிய வண்ணை உண்டான் என்று சொல்லும் பொழுது திருமூக்கு ஈட்டிய வண்ணை உண்டான் திருமூக்கு ஒரு வெளிப்பாட்டாலே வெண்ணை நாட்டமும் பிரதிட்சிக்கிறதாயிட்டு இவளுக்கு பார்க்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலே இந்த மூக்கு என்ன பிரயோஜனம்னா அதுக்கு ஒரு திஷ்டாந்தத்தை சொல்கிறார். எம்பெருமான் அந்த யசோதை புல் மீண்டிய வெண்ணையை அதை விளைவிக்கிறான். அப்பொழுது அந்த மூக்கு வாசனை படுகிறது. அந்த மூக்கில் பட்டு அந்த இடத்துல வாசனைனால மூக்குல வெண்ணையை ஒட்டி இருக்கிறது. இவன் சாப்பிடும் பொழுது அது தெரிஞ்ச உடனே முகம் பொழுது தானே பூசிக்கொண்டான். ஆசிரித ஸ்பர்சமுள்ள திவ்யத்தால் அல்ல சிலதாய் களவிலே எழுந்து பிடிவிட்டால் அதை இல்லை செய்வதற்காக முகத்திலே வெண்ணெய் பூசுமே. திருவிட்டான் மூக்கில பட்டுடுத்து. அப்ப என்ன பண்ற? நான் திருடலான்னு சொன்னாங்க அப்படியே எடுத்து பூசிக்கிறது. ஒரு திருட எடுத்து போனானா அங்க போனா ஒன்னும் கிடைக்கலையா. அவ ஏதோ மாவு அரைச்சி வச்சிருந்தாளாம் அந்த கழுவி. அப்ப அதை சாப்பிட்டானா. அவன் பிடிக்க போறான்னு மூஞ்சி முழுக்க அந்த மாவை பூசிக்கொண்டாங்க. அதே போன்று எம்பெருமான் என்ன பண்ண அந்த வெண்ணெயை சாப்பிடும் பொழுது மூக்கில் ஒட்டிட்டு அது மூக்கில் பார்த்தா தெரிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு முகம் முழுக்க மூசிக்கொண்டானா. அது பிரதிபாட்சியை காண்கிறோம் என்று எனது அதே மாதிரி வெண்ணெயை பூசுமே வெண்ணெய் நாட்டும் பிரதிபட்சி. அப்போ அந்த வாசனை வந்துருது இல்லையா, நாங்கள் அதை காண்கிறோமே என்கிறார். எனதாவியுள்ளே எனது இதயத்துள்ளே என்று சொல்கிறார். அடுத்ததாக இந்த இடத்துல ஈடு வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது நம்மளே அருளும் பொழுது இரண்டுக்கும் நடுவே நாம் இருக்க முற்பொருளையே அவதன் அத்தனையோ நம்ம கோலி என்ற திருமுக்க நடிகர்படி சொல்கிறார். ரெண்டு கண்கள் நடுவில் நாம இருக்கோம். அப்படி வச்ச கண்கள் முன்னாடி வரலாமா? முற்படுவதையாவது அத்தனையோ நம்ம அவ்வளவுதானே நம்ம மூக்கோட வலி என்று திருமூக்கில் நடிகர் அப்ப திருமூக்கு வலி சொல்றான். கண்கள் முக்கியம் முன்னாடி பார்க்கல நோக்கிறதா இம்சப்படுத்துதா மூக்கு பண்றதா மூக்கு வரலாம். மூக்கு பண்ணக்கூடிய காரியத்தை சொல்லிடுறேன். ஆட்டியும் தூட்டியும் ஆட்டுகையாவது தாம் பழி சொல்லை அலைக்கை தூற்றுகையாவது பிறரும் அடிய பழி சொல்லு. ஆட்டியும் தூட்டியும் என்று சொல்ல ஆட்டுகை தாம் பழி சொல்லி தன்னைத்தானே பழி சொல்லி அலையிறது. தூற்றுகை பிறரும் அறிய பழி சொல்லி எல்லாரும் அறிய சொல்லுகை என்கிறார். அச்சமுறுத்தி முட்கலாம் என்று ஒரு கால் அழைக்க பிராப்தமில்லை. இந்த இடத்துல அன்னமே நீ நலிந்தன் இதத்திலே கிடக்கும் பித்ராதிகளைப் போல என் பிரியத்திலே நடக்கும் நீங்கள் என்ன நலிகிறது? என் பிரியத்தா எனக்கு பிரியத்தை தான் நீங்க சொல்லக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட நலிவதற்கு காரணம் என்ன? என் நுகப்பே பேரால் நினைத்திருக்க கடவுள் நீங்கள் என் நுகப்பு தான் உமக்கு பேரு, நான் சந்தோஷப்பட்டு தான் உமக்கு பேரு. அப்படி இருக்கு நலியலாமா என்கிறார். மாடு மாடு என்றால் அருகு என்று சொல்கிறார். இந்த இடத்துல மேலும் சொல்கிறார். வெண்ணையை கொண்டி என்றால் களவின் அர்த்தம். இந்த இடத்துல வெண்ணையில ஈட்டிய வெண்ணெய் அனுகூல ஸ்பர்சம் உள்ள திவ்யத்தால் அல்லாது தரிக்க மாட்டாத வெண்ணெய் களவு காண கொண்டிலே கொண்டி என்றால் களவு இப்படி உண்டு அத்தை இல்லை செய்யக்காக முகத்திலே தடவி கொள்ளுமே. அப்படி பார்க்குமா? பார்த்த உடனே வெண்ணெய் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே கை களவா பிடிச்சிட்டான் யசோதை. பிடிச்ச உடனே அது 3 மொழிகள் திடவத்தானான்.
அவள் அவ்வண்ணியிலே முடைநாற்றமும் உருவெளிப்பாடை தொற்றுகிறாயிற்று. அப்போ அந்த வாசனை வந்துருது இல்ல, பெண்ணு சாப்பிட்டான்னு தெரிஞ்சு போச்சான் இவளுக்கு. அந்த முடைநாற்றமும் உபலப்தமாகும்படி உருவெளிப்பாட்டின் மெய்யல் நீ சற்று விஷயமா சொல்லுகிற இது எங்களுக்கு தெரியுது இல்லையே, நீ கண்ணால சொல்லுறது தெரியலையே. ஏனென்றா அந்த மூக்கு வாசனை காமிச்சிருது, அந்த வாசனை காமிச்சிருது என்கிறார். எனதாவி என் இதயத்துள்ளே என்கிறார். அதான் சொல்ற, பெரிய விளக்கின் ஒளியை விடுத்தாய், விரகத்தால் அபியாத விளக்காயிற்று. சாதாரண விளக்கெல்லாம் அணிஞ்சிடும், ஆனா விரகத்தியானது விரகத்தினால் ஏற்பட்ட விளக்கானது அணையவில்லை. ஏற்றிய பெருவிளக்கு என்று ஒரு தமிழன் இட்டு வைத்தான் என்று அருள் செய்வார். அல்பாக்னி பிரபலாக்னி மேலிட்டால் அவியும். அல்பாக்னி இங்க விரக பிரபலமாக இருக்காலே அவியாது விளக்காயிற்று. இந்த இடத்துல விரகதாபம் தான் பிரபலமான அக்னி, ஆனால இது அணையாமலே இருக்கிறது என்கிறார். ஏற்றிய பெருவிளக்கு என்று இட்டு வைத்தார். நிற்கும் மாறியே வலிதாய் நிற்கும் நேர்ந்துக்கு தீபமாகிறது சனிகமாய் ராஜேசமாக இருப்பது என் மனைக்கு எப்போதும் எங்கும் உண்டாகிறாய்த்து. அது மட்டும் இல்ல, இந்த விரகாக்னி எல்லா இடத்திலும் பரவி இருக்கலாம் என்று சொல்ற பாதகத்தில் உரைப்பை அனுசந்தித்து சொல்லுகிற வார்த்தையிலே பாதகத்தில் உண்டான உரைப்பை அனுசந்தித்து சொல்லுகிறது இந்த வார்த்தை என்று சொல்கிறார். மாட்டிய வலிதான வல்விளக்கு சுடராய் நிற்கும் வாலி வாலிமை என்றால் பெருமை. மாட்டிய பெருமையுடைத்தான வல்விளக்காய், வல்விளக்க அந்த இந்த விளக்க சொன்னாங்க. வல்விளக்கு வாலியது சொல்கிறது புனருத்திக்கு பேதம் என்று சொல்லி அருள்கிறார். தீபம் இத்தியாதி வாலியது என்ற அர்த்தம். எங்கும் எல்லா இடத்திலும் பரவுகிற வாலியது எல்லா இடத்துல பரவி இருக்கிறது. ஆக வன்மைக்கு சொல்ல வாலியது வலியது என்று அது வலிமையாகவும் இருக்கிறது, எங்கும் பரவி இருக்கிறது. அப்ப மென்மையா இருக்குமா இல்லையா, வலிமையாக இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த விரகாக்னி மேலிட்டனாலே சொல்லுகிறார் இந்த வார்த்தை. அடுத்து வாலியதோர் கனிகள். அடுத்த வாலியதோர் கனிகள் வினையாட்டிய பல்வினைகள் கோலந்திரள் பவள கொழுந்துண்டுங்களோ அறிய நீல நடுவுகள் போல் திருமேனி அம்மான் தொண்டைவாய் ஏழும் திசையிலுள்ள வந்ததோ ஒண்ணுமே நின்னீர்க்கே. இப்போ கண்கள் ஆகிட்டு திருமுக்காயிற்று. அடுத்தது இந்த இடத்துல பக்குவமாய் அமிர்தரசமாய் இருப்பதொரு கனியம் அந்நியம் பாதகம் யாரு சகஜ விரக வசனையா இருந்துள்ள என்னுடைய மகா பாவமும் சௌந்தரிய சாரம் சமுதாயமான பவளத்தினுடைய கொள்விதாய் இருப்பது ஒரு முறையோ என்கிறார். அவையெல்லாம் அல்ல நீல மகா அவையெல்லாம் அல்ல என்று 6,000 படையில் சொல்கிறார். மூன்றாம் இந்த இடத்துல 9,000 படையில் சொல்லும் பொழுது நீலமுகில் என்று பெயர் இருக்கு. கருத்து பெருத்திருக்கிற மேகம் போல இருக்கிற திருமேனியுடைய சர்வேசனுடைய அழகுக்கு பகை தொடையாக இருக்கிற திருப்பவளமானது. எம்பெருமான் கருப்பு இருக்கிறான், கருத்திருக்கிறான், பெருத்திருக்கிறான், மேகம் போல இருக்கிறான், விண்ணில மேலாப்பு விருத்தார் போன்ற மாதிரியா இருக்கிறான். மேகம் போல இருக்கிற திருமேனியுடைய உனக்கு சர்வேசனுக்கு அழகுக்கு பகைத்தொடை, அதுக்கு நேர் பகைத்தொடையாக இருக்கிறது எதுனா திருப்பவளவாய். ஏன்னா அது சிவப்பா இருக்குது, கருப்புக்கு சிவப்பு பாதகமாக இருக்கிறதாம். திருப்பவளமா பார்த்ததுக்கும் தன்னுடைய நஞ்சீவனம் முடிக்கைக்காக வந்து தோன்றான் என்றது இந்த இடத்துல மேலும் சொல்கிறார். அந்த வள்ளி கொழுந்துவன் அனந்தரம் சாமளமான வடிவுக்கு பரபாவகமான அதரசோபையானது பார்த்த இடங்கள் தோற்றானது என்று 16 படியிலே பெரியவாச்சம் பிள்ளையார் செய்கிறார். அனந்தரம் சாமளமான வடிவுக்கு இந்த எம்பெருமானுடைய கருப்பா இருக்கக்கூடிய திருமேனிக்கு அதரசோபை அந்த திருப்பவளவாய் இருக்கிறது. பார்த்த இடங்கள் எல்லா இடத்துல அப்படியே தோன்றதான் அந்த சிவப்பு கலந்து கருப்பாக தெரிகிறது என்கிறார். அந்த வள்ளி கொழுந்தை பூத்து பார்த்து பழம் இருக்கிறபடி அந்த வள்ளி கொழுந்து விட்டு பூத்து அந்த வள்ளி கொழுந்தானது எப்படி இருக்கிறதுனா பூத்து பழுத்த பழமாய் இருக்கிறது. பார்த்தாக்க அந்த அதர சபையானது பழுத்தார் போன்று இருக்கிறது. திருப்பவளத்தின் அழகு நடிகிற அந்த திருப்பவள அந்த அழகு இவளை நடிகிறது என்று 16 படியிலே அருளுகிறார். ஈடு வியாக்கியானத்திலே சொல்கிறார்.
தன் அழகு அது தன் மூக்கு வலி காட்ட நாம் பேசாதே இருந்தால் அத்தனையோ இதன் வாய்வதி என்று நம்ம இயேசுவார்கள் என்று திருமுகத்தின் பவளத்தின் அழகை வந்து நடிகிறவர்களையே அனுபவிச்சுகிறார். கண்கள் முன்னாடி வரதான், நான் தான் கண்ணு முன்னாடி இருக்கேன், நான் வரேன் அப்படி சொல்லி முகத்துக்கு அழகுன்னு சொல்ல முன்னாடி வரதான். அப்போ அதனுடைய நேர்மையினாலே வளர்கிற மூக்க நான் முன்னாடி இருக்க முன்ன வந்த மூக்குன்னுவார்கள். அப்படி இருக்க நான் இருக்கேன், என்னை விட்டு விட்டு இவர்கள் சொல்கிறார்கள் என்று தான் வந்து நடிகிறதான். இல்லை இல்லை, அதை பார்த்துதான் நான் பேசாம இருந்தா நம்ம லட்சியம் பண்ண மாட்டான்னு சொல்லி அத்தனையும் நடிகிறது இதன் வாய். இது அவ்வளவுதான், வாய்வதி அவ்வளவுதான் என்றார். யசோதரர் வந்து திருப்பவளத்தின் அடிகள் வந்தபடி அப்ப திருப்பவளம் வந்து எப்படி நடைகிறது என்று சொல்கிறார். வீட்டில் வாலியதோர் கனிகள் முன்பு பிஞ்சாய் அனந்தரம் பக்குமாய், முதல்ல பிஞ்சு அப்புறம் பக்குமாய், பின்பு அதை அனுபவ போக்கியம் இன்னைக்கு போன சில பலங்கள் உண்டு. சில அனுபவிக்க முடியாமல் பிஞ்சா இருக்கும், காயாயிடும், பிற பழுத்திடும். அது யாரும் உபயோகப்படுத்தாமையும் உண்டு. அங்கனுக்கு எங்க ஒண்ணுக்க ஏகரூபமாய் இருக்கிற கனியம், அது மட்டும் பக்குவமாய் பிஞ்சி காய் பழம் இல்ல, எடுக்கச்சே பழமா இருக்கிறதாம். அத்தனை போக்கியதை போது செய்யாமையாலே ஆட்டாமையும் போது செய்யாது. அங்க போக்கியம் போதை இல்லாமலே இந்த இடத்து ஆட்டம் வினையாட்டியும் வல்வினைகள் போக்கிய வஸ்து பாதகமாயிற்று. போக்தாக்கள் பண்ணின பாவத்தினாலே போக்கிய வஸ்து யாரு? எம்பெருமானுடைய திருப்பவளக்கம் திருப்பவனம். போக்தாக்கள் பண்ணின பாவத்தினாலே காரணம் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கு. அமிர்தமே விஷமாகும்படி பாவத்தை பண்ணினேன். அமிர்தமா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் விஷம் இந்த எழுத்து விஷமா சொல்ல விஷமாகும்படி பாவத்தை பண்ணினேன். பாவத்தை பண்ணின என்னுடைய பாவமானது பக்குவமாய் கொண்டு அங்கு குடியேறாயிற்று. அந்த இடத்துல பாவத்தை பண்ணின என்னுடைய பாவமானது அங்க போய் பக்குவமாயிருந்து அங்க போய் குடியேறிட்டுன்னு நினைக்கிறான். ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டு இருக்கிறான். பகவத் விஷயத்தின் கிரியரூபேன கிடைக்கிற இங்கு அனுபவிப்பது கிடந்திலே அனுபவிப்பது கிரியையாகியாலே செய்த போதே நசித்துப்போமே. அப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே போய்விடுகிறது என்கிறார். கோலம் திரளித்த அழகு திறந்துள்ள பவளத்தினுடைய சிரத்தை விடுத்தான முறியோ அறிகிறேன். அழகெல்லாம் சேர்ந்திருக்கிறதான் திருப்பவளவாய். அப்போ ஒரு முறியோ ஒரு எல்லாம் சேர்ந்து கொழுந்தண்டமாயிட்டு முறியோ என்கிறது. புழுதி படைத்தீராமை, புழுதி இது இல்லாம நல்ல தூய வெண்பல் என்று சொல்கிறார். முறிந்த வாயானது ஒளியுண்டாய் நெய்த்திருக்குமே என்கிறார். இதுதான் என்ன முண்டாயிருக்க செய்தேன். இதுக்கு முன்பு பாதகமாயிட்டே இல்லையே. கூட்டுப்படை என்றவாறே நடிகார்ந்தது. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். கூட்டுப்படை நீளமாய் போக்கியதாய் அளவிறந்துள்ள முகில் போல் வடிவுடைய சர்வேசனுடைய தொண்டைன்னா கோவை. அதான் தொண்டைக்காய் கோவைக்காய் என்று சொல்கிறார்கள். தொண்டைனால கோவைன்னு அர்த்தம். கோவைப்படும் போது என்ன கணிந்து வைத்திருக்கிற திருப்பவளம் தான் இருப்பது என்கிறார். தன்னில் உண்டான பகை பார்த்திருக்கிறது இல்லையே. ஒருவன் வன்னியம் சுவாதந்திரம், ஒருவன் பக்கம் இருவர் பகையானால் இருவரும் சுதந்திரரானால் அவனை வல்ல ஒண்ணாது. ஒருவன் பக்கம் தாக்கினா வரலாம், ரெண்டு பேர் சேர்ந்து தாக்கினால் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆகையாலே இருவரும் ஒரு மிடராய் நிறுவார்கள். அப்போ எம்பெருமான் இந்த சாமரமான திருமேனியே நடிகிறது, அந்த பவளவாயும் நடிகிறது. அப்படியே இங்கும் அவை நலிந்து கூட தோற்றாதாக தப்ப பார்த்தாலும் என்ன வாய்வதி தப்பலாக இருக்கிறது என்கிறார். அவனோட வாய் வலிமையான தப்ப முடியாத இருக்கிறதே தொண்டை வாய் என்று சொன்னார். ஏதும் திசையில் நானும் இவன் நடியாத இடம்லாம் தேடி பார்த்தேன். அவ்வளவு இடங்களும் தோன்றா, எல்லா இடத்தும் தோன்றுகிறது. பார்த்த இடம்லாம் தானே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அவன் தான் இருக்கான். இது தோற்றின கருத்து நின்று என்னுடைய ஜீவனை இது என்ன காரணம்? ஏன் இப்படி உனக்கு சொன்ன? இல்லை, என் ஜீவனை முடிப்பதற்காகத்தான் என்று சொல்லுகிறார். நான்காம் பாட்டு இன்னுயிர்காடையர் மேல். இன்னுயிர்காடையர் மேல் வளையும் இனநீளவிற்குள் மன்னிய சேர் மதனன் கருப்பு சிலவள் மதனன் தண்ணீர் தாதை கண்ணபெருமான் பருவமாவே இன்னுயிர் மேலனவாய் அடுகின்றன என்ன நின்னேன்.
அதாவது பரமருடைய சந்தோஷத்தாலே தாரசமான காமினி ஜகத்தினுடைய பிராணனே லட்சுமியாக உடையவனாய் நம்மளமாய் நீளமாய் இருப்பது 2 விற்கிறோம். இந்த புருவத்தின் அழகை சொல்கிறார் அன்னைக்கு என்று சொல்றார். 4ஆம் பாட்டில் 9வது படத்தில் சொல்லும் பொழுது கீழ்ச்சன் நாடுகள் நலிந்து நடுவுகள் எல்லாம் சுகமென்னலாம்படி அவர்களை தவிரமா ஏதோ கொஞ்சம் ஜீவனாக முடிக்காதபடி வச்சிருந்தார்கள். ஆனால் இவன் சுகமென்னலாம்படி விலட்சணமான 2 திருப்புருவங்களும் என்னை மேலும் நடிகின்றன. 2 கண்களும் போட்ட ஒழி போட்டு விட்டுட்டான், மூக்கும் விட்டாச்சு, திருப்பவளம் விட்டாச்சு. ஆனா என்ன புருவங்கள் மேல அவர்களே தவிர சில பேர் சொல்லுவா இவனோட தாப்பனாரு தேவை, அவரோட அவன் தாப்பனார் தேவை அப்படின்னா அது மாதிரி இந்த இடத்துல கீழ்ச்சன்னாளர்கள் நடிந்த நடுவுகள் எல்லாம் சுகம் என்னலாம் முடியும் லட்சணமான 2 திருப்பருவங்களும் என்னை நடிகின்றன என்கிறார். அதாவது மதன் என்று மேலுக்கு லோகத்தை அடைய பிச்சேற்றும் அடையுடைய காமனுக்கும் கூட உலகத்தை இல்லையா பிச்சேற்றக்கூடிய காமன் அவனுக்கும் கூட உத்பாதகனாய் உள்ள கிருஷ்ணனுடைய புருவங்களோ அவனையே மயக்கக்கூடிய புருவங்கள் இருக்கிறதாம். என் பிராணனை கணிசித்து என்று பாதியாக அந்த பருவங்கள் என் பிராணனை நசித்தேன், இவனை கொல்ல வேண்டும், இவனை முடிக்க வேண்டும் என்பதற்காகவே இருந்தனான் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தினாலே. ஏலும் என்றால் போக்கியமா 7 திசையிலெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்தை 7 திசையிலெல்லாம் என்று சொன்னார். இந்த இடத்துல 4ஆம் பாட்டில் இந்த இடத்துல 24வது படி சொன்னார். கீழுள்ள நடிகள் சுகம் என்னலாம்படி விலட்சணமான திருப்பருவங்கள் என்னை நலியாகின்றன. கீழே இருக்கதான் பரவாயில்ல, ஏதோ விட்டு வைக்கிறார். ஆனா இவன் ரொம்ப மோசம். இந்த இந்த புருவங்கள் இருக்கிற அது செய்த கஷ்டங்கள் தாங்க முடியாது என்று சொல்கிறார். இந்த இடத்துல மதனின் இத்தியாதி அழகாலே லோகத்தை அடைய பெச்சேற்றும் காமனுக்கும் உத்பாதகனான கிருஷ்ணனுடைய புருவங்களேயே ஆக வேணும். கிருஷ்ண சம்பந்தம் கொண்டு ராஜகுலமுடிக்கும் காமனுடைய கையில் வில்லாகக்கூடாது. தங்கை சாங்கு முதவே போல் புருவமட்ட அழகே என்னும் அவனுடைய புருவமே ஆக வேணும். அதாவது தங்கை எம்பெருமான திருப்பருவங்களாகத்தான் இருக்க வேண்டும். அவதாரணத்தால் கீழ்ச்சி நாடுகள் ஆசுவாச ஏது என்னும்படி நிறைய அதாவது கொஞ்சம் மூச்சு விடுபடியா செய்யலாம். சில பேர் அடிப்பானாம், விருப்பம் வந்து தண்ணியை கொடுத்து திருப்பி அடிப்பானாம், கொஞ்சம் மூச்சு விடட்டும். அது மாதிரி இந்த சொல்றாரு. 4ஆம் பாட்டு என்றான் இதில் அதரசோபமாயிட்டோப்பை திருப்பத்தில் இப்போ இத்தனாய் என்ன சொன்னார், கண்களாச்சு மூக்காயிடுத்து, பிறகு அதரமாயிற்று. இப்ப திருப்பருவத்தின் படியை சொல்கிறார். இன்னும் இருக்கு இந்த இடத்த சொன்னார். ஏழையின் மேல் வளையும் வளைப்பாரும் இன்னைக்கு வளைக்கைக்கு விஷயம் இன்னைக்கு எது நான் சொல்றாரு. என்னுடைய நற்ஜீவனை கொள்ளுக, என்னுடைய நற்ஜீவனை கொண்டு என் ஆவியை எடுத்து செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்றேன்னா யாரும் வளைக்கிறவன் இல்லையா, வளைக்கைக்கு விஷயமும் இல்லையா, எப்ப இப்படி விஷயம் இல்லை. என்னை அகர்த்தமாக வளையான்ன்றது விஷயம் இல்லாமையாலே கர்மம் இல்லை, வளைப்பால் இல்லாமையாலே கர்த்தா இல்லை. அது யாரும் வளைக்க வேணாம், அதுவே அந்த திருப்பருவ வட்டங்களே அந்த என்னை பாதிக்கிறது என்கிறார். நீளமான 2 வில்லோ என்று சக்கரசாம நிபேசாம என்னும்படி இந்திரதனுசுக்கு அபலைகளையே நலிய வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லையே. இந்திரதனுசுன்னு வானவில்லை சொல்வார்கள். அபலை அது சாயங்காலம் ஏற்படும், சாயங்காலம் ராத்திரி கலக்கிற சமயத்தில் ஏற்படும். அது அபலைகளை நலிய வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லையா, அது பாட்டு இருக்கு. ஆனா அபலைகளை நலியும் யாரும் சொல்லவில்லையே. அது தண்ணியில ருத்ரனாலே வடிவெடுப்பதற்கு முன்பு அவன் கையில் பில்லாகும். அதுக்கு முன்னாடி ருத்ரனாலே வடிவெடுப்பதற்கு அந்த காமனுடைய வடிவம் போய் முடியாது. அவன் கையில் வில்லையும் போய்விட்டதாம், வில்லாக வேணும் என்று சொன்னார். மதனன் தங்கை சார்க்கும் அதுவே போல் புருவமட்ட மடகனுடைய புருவங்கள் தாமே ஆக வேண்டும்
என்று ஆண்டாள் வார்த்தை இருக்கிறபடியாலே தர்மமரியா கூறும் பணி தர்மம் அறியும் போது அபிஷிக்த சத்திரியின் வயிற்றிலே பிறந்தவனாக வேண்டாவோ தர்மம் அறிவிச்ச இருக்கணும் அபிஷிக்த சத்திரியின் யார் ராமன் கையிலே வயிற்றிலே பிறந்தவனாக வேண்டாம் தசரதன் கையிலே பிறந்தவனாக வேண்டாமோ யாதவர்கள் நேரே முடிச்சு விடுவதில்லையே யாதவர்கள் யாரும் நேரம் முடிச்சு விடுவதில்லையா ஆனுசம்சம் இருக்கும்படி முதல்ல புதியது உண்டறியாதவனாயிற்று நந்தபாபர் தம்முடைய ராஜ்யத்தை முதலீடு நடந்து திருவானூர் பிள்ளையை பெற்றது தன்கை இச்சாது வில்லை கையிலே வில்லை கொண்டால் முகத்திலே இருக்க அது கையிலே இருந்தது என்னதான் அப்படி இருக்கு அதை கையில பார்த்தோன்னா முகத்துல இருக்கான் முகத்திலே இருக்க கடவை அது கையிலே இருந்தது அந்த முகத்துல இருக்க அந்த வில்லை பார்த்தா கையில் இருந்தது என்னெல்லாம் அப்படி இருக்குமா அதே மாதிரி அந்த புருவமானது வில்லை போன்று இருக்கிறது என்கிறார் முகத்திலே கண்டவாறு கையிலே இருக்க கடவை இந்த முகத்தில் இருந்தது கையில தான் இருந்தது எப்படி முகத்துல வந்தது என்னெல்லாம் அப்படி இருக்குமா அதுவே போல் என்கிறதாயிற்று என்கிறார் பொருத்தம் இல்லையை சில பதார்த்தங்கள் உண்டிலே நிறம் அழகியதாய் பார்த்தவாறு உபஹோம யோக்கியமின்றி இருப்பன ஆன பிரயோஜனம் இல்லாமல் அவை போல வடிவே அழகியாய் ஆசைப்பட்டார்பக்களே ரசம் நிற்கணும் தொங்காதான் ஆயிற்று ஆசைப்பட்டார் கூட அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறான் அவனுக்கு பொருத்தம் இல்லாவிட்டான் நமக்கும் பொருத்தம் இல்லை ஆகியதே இருக்கலாவது அவன் பொருந்தாமைக்கு தமக்கு தொடர்ந்து தெரியும் எத்தனை ஆயிற்று என்கிறார் கீழ்ச்சன் அழகல் தான் அனுகூலம் என்படி ஆகிவிட்டு இவை பாதமாயிற்று கீழ் சொன்னெல்லாம் அனுகூலம் வந்து பரவாயில்ல ஏதோ ஒரு இதை அனுகூலம் பண்ணான் ஆனா சேர்த்து வச்சு பாதமாகிவிட்டது என்கிறார் எண்ணீர் மேல நோய் இருப்பது அங்கேயா இருக்க செய்யும் நோக்கி என்மேலா இருந்து நீ அந்த புருவமானது எம்பெருமான் கண்ணபெருமானுடைய புருவமானது இருக்கிறது அது வில்லா இருக்கிறது அது அங்கதான் இருக்குது ஆனா அது நோக்கெல்லாம் என்னதான் நோக்கிறது என்ன நோக்கி என்ன அழிக்கணும் என்று நினைக்கிறது எங்கும் பக்கம் நோக்காது எங்கும் பக்கம் நோக்கறியான் எம்பெருமான் அது மாதிரி அந்த வில்லும் வேற எங்க பார்க்குது என்னை மட்டுமே பார்க்கிறது என்கிறார் அருகின்றன கொல்லான்றன என்கிறார் இவை அண்ணங்கண்ணனுக்கு என்ன மக்கள் நின்று நிலையான்றன இந்த நிலையைக்காக நித்தியத்தை ஏறிட்டுக் கொண்டு சரி எல்லா இடத்தையும் பரப்பு இருக்காலும் எப்போதும் ஒரு முறை தானே இல்லையா நித்தியத்தை எப்போதுமே நலியனே நித்யா நித்தியகிருதன் என்னவே தானே என்னையே நலிவதற்காக என் பெருமானுடைய புருவங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பாசனத்தை நான் சொல்லுகிறேன் இன்னும் அடுத்த பாசனம் எண்ணின் நேத்துகளும் செய்யின் சுடர் மின்னுக்குள் அந்நியன் ஆவியிடம் அணிமுத்தங்களோ அறியன் உன்னமிடத்த பிரான் முருகல் எனது ஆவியிடம் உண்ணும் அருகினிலே அன்னவேர் எனக்கு குறிவிடமே ஒவ்வொருத்தனத்தை தாரணம் பண்ணி ஆட்சியப்பக்க அனுக்கிரக சீலனான கிருஷ்ணனுடைய முருகலானது என்னுடைய பிராணனை நிறையானது இந்த புருவங்கள் தான் அதாவது கண் காது திருப்பவளம் புருவம் ஆகியது இப்பொழுது கிருஷ்ணனுடைய மந்தஸ்மிதம் அந்த சிரிப்பு இருக்கிற அப்படி ஒரு லேசான புன்முருவன் அது பிராணனை இவளுடைய பிராணனை நலிகின்றது என்கிறான் அன்னமேல் அவனுடைய திருவழுகாலை வந்த நடுவே தப்பி உஜிக்கலாம் இடம் ஒன்றும் அறிகிறேன் பார்த்தாலாம் அவனுடைய அழகிலே தப்பிச்சுட்டு வெளில வரலாம் பார்த்தா ஒரு இடம் கிடைக்கல எங்க பார்த்த இடம் தான் அவன் அழகா இருக்கிறதாம் உஜ்ஜீவிக்கலாம் என்று பார்த்தால் ஒன்னும் உஜ்ஜீவிக்க முடியாது இல்லையா என்று ஆறாயிரப்படையில் சொல்ற அது மட்டும் இல்ல கிருஷ்ணனுடைய முருகலானது என்னை மிகவும் நிலையா நின்றது அப்படியே மந்தஸ்மிதன் சிரிச்சானா எத்தனை பண்ணு சில பேர் சிரிப்பான் அப்படின்னு அப்போ இன்னும் அது இன்னும் கொள்ளுற மாதிரியே இருக்கும் அது கூட பாதகமாயிட்டான் என்று தோன்றி மாயாது என்று இன்னும் விளக்கம் செய்வது என்று சொல்கிறார் ஒன்று கொன்னமண்ணு தொடங்கி ஒவ்வொருத்தனும் தாரணம் பண்ணி ஆட்சிதல் பக்கம் அனுக்கிரக செய்யணும் கிருஷ்ணனுடைய முருகலானது ஆட்சியர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் தான் நினைச்சான் அந்த அனுக்கிரக சீல குணத்தை உடையவன் எம்பெருமானுடைய முருகலானது என் பிராணனை நலியானது என்னை கொல்லுகிறது அன்னமீர் அவனுடைய திருவள்ளுகாலே வந்து நலிவை தப்பிக்க உச்சிக்கலாம் அங்கே தப்பிக்கலாம் வந்து ஒன்றும் வழி இல்லையே
எல்லாம் போன இடங்க அடிக்கிற மாதிரி இருக்கிறது என்கிறார். இது 9ஆம் படியில். அடுத்தது 24ஆம் படியில் சொல்லும் பொழுது ஒதுங்க ஒரு தலையிலே ஒதுங்கி பிழைக்கவில்லையே, என்ன ஏதாவது ஒரு இடத்துல பழைக்கலாம் பார்த்தா ஒதுங்க ஒரு இடம் இல்லை, எங்கேயுமே ஒதுங்க இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரு 30 திடீர்னு மழை பெய்யுது, நல்ல மழை கொட்டுறது. ஒரு பெரிய வீடே எங்கேயும் பார்த்தாலும் எங்கேயா போய் ஒதுங்கலாம் பார்த்தா ஒதுங்கிறதுக்கு வழியே கிடையாது. அதே மாதிரியே இருக்கிறான் இப்ப நிலைமை. கிருஷ்ணனுடைய முருகல் என்னை மிகவும் நதியா நின்றது. அவன் சிரித்தானா மாட்டிட்டியா அப்படின்னு சிரிக்கிறான் இல்லையா. அதாவது என்னை நதியைக்கு குறிப்பாக நித்தியத்தை ஏறித்துக் கொண்டது கிட இந்த இடத்துல. இப்போ ஈடு வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இம்முகத்துக்கு வாய்க்கரையிலே நாம் இருக்க இவை முற்படுவது என்று திருமுருகத்தின் அழகு இருக்கிறது. அப்போ இந்த புருவத்தை தாண்டி வரலான்னு பார்த்தோம்னா அவனுக்கு சிரிப்பு, அவரோட புன்முருவல் இவரை நலிகின்றதாம். ஒவ்வொருத்தரும் எப்படி கொல்லுகிறார்கள், அதாவது எம்பெருமானுடைய ஒவ்வொரு அழகும் ஆழ்வாரை என்ன பாடுபடுத்துகிறது என்பது இதன் மூலமாக அறியலாம். என்று மக்கள் மாறாத விலங்கினப்பும் செய்ய சுடரான வெண்மின்னோம். அப்போ வெள்ளவெளதான் திருப்பவளத்தின் சிவப்பும் திருமுத்து திரையின் வெளுப்பும் கலந்தார் போன்றது. சிவப்பு அது ஈண்டார் போலே இருக்கிறது. அந்த பவளம் அந்த பற்களும் இருக்கிறது, அது வெளுப்பா இருக்குது. அது பவளம் சிவப்பா இருக்கிறது. அப்போ முத்தும் பவளமும் சேர்ந்தார் போன்று இருக்கிறதாம். அதனால் என்கிறார்கள் அசிராம்சம் என்ற பிறரை நதியை இந்த பல் எருகிக் கொண்டு வருகிறார். அப்போ ஒண்ணு கொண்டு எல்லா பல்லும் ஒண்ணு கொண்டு பிரகாசமா இருக்கான். பிறரை நடிவதற்காகவே இந்த பற்கள்லாம் இருக்கிறதாம். இன்னைக்கு அணிமுத்தங்களோ என் பிராணம் முடிக்கிற திருமுத்து தான் முத்து மாதிரியே இருக்கிறதோ என்று நினைக்கிறாளாம். ஆணை அடைய அணிவந்து செய்து தோற்றினார் ஆணையை ஆணை கோலம் செய்தார் போன்று இருக்கிறது, அது போன்று இருக்கிறதாம் என்று இருக்கிறது. அணிமுத்தம் அழகிய முத்தம் என்னுதல், அது அழகா இருக்கிறது. வெண்மின்னு கொல் என்ற இடத்து திருவாதிரத்தோடு கூடின சம்சர்க்கத்தாலே வெண்மின்னு கொல் அந்த படிச்சு நிற்கிறதா, மின்னல் போன்று இருக்கிறதா. இங்க தனித்தனியாக சொல்லுகிறது. குன்னம் எடுத்த மழை எடுத்து மழையிலே நோவுபடாதபடி இருக்கிற பெண்களை பெண்களுக்கு நோக்கினான். கோபிகுமார்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றினான். முருகனானது எல்லாரையும் காப்பாற்றின. உன்னை பத்தியா என்று எனக்கு முருகனானது எல்லாரையும் காப்பாற்றின. முருகனானது சந்தோஷத்தினால் புன்முருகனானது எனக்கு பாதகமாயிற்று. பசுக்களை நான் நோக்கித்து என்னில் நான் பசுக்களை தான் பார்த்தேன். கோகோபி ஜனசங்கம் அதிவார்த்தம் எனக்கு மழையால் வந்த நதியை மலையெடுத்து பரிகரித்து அவர்கள் ஆர்த்தியெல்லாம் போகும்படி ஸ்மிதம் பண்ணி கொண்டாயிற்று. அதனாலே கல்லெடுத்து கல்மாலை காத்தா என்னும்படியாயிற்று. ஆனால் இந்த வராத இடம் தேடி உஜ்ஜீவிக்க பார்த்தாலும் என்ன, இது சரி, இந்த முருகல் இல்லாத இடம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தாலாம். எனக்கு போய் உஜ்ஜீவிக்கலாவதொரு இடம் உண்டோ என்று நானும் தேடி பார்க்கிறேன், கிடைக்கவில்லை. இங்கு ஒதுங்கைக்கு ஒரு இடம் காண்கிற நிலை நின்றது. கீழே உள்ள அழகெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பாதகமாகிற இத்தனை அல்லது ஒதுங்க நிலையில் இருப்பாய். சரி, பாதகம் தான் ஏற்படுது. இங்கேயாவது ஒரு மூலையில் போய் தங்கி ஆசுவாசப்படுத்தலாம் பார்த்தா முடியவில்லை என்கிறார். 6ஆம் பாட்டு. ஓய்விடம் ஏழையர்க்கும் அசுரக்கும் மரக்கர்களுக்கும் எவ்விடம் இந்நிலங்கிய மகரந்தடைக்கும் தொடர்கள் பைவிட பாம்பனையான் திருக்குண்டல காதுகளே கைவிடம் உன்னலும் அதேன் ஆடுகின்றன காண்மின்களே. ஓய்விடம் அபலைகளுக்கும் அசுரர்களுக்கும் ராட்சர்களுக்கும் ஓய்விடம் எவ்விடம் என்று இலகை திரு மகரக்குண்டலம் தளிர்கின்ற தளிரோர். இப்பொழுது இந்த இடத்துல புன்முறுவல் பற்றி அனுபவித்த ஆழ்வார் இப்ப எம்பெருமான குண்டல காதுகளை பற்றி சொல்கிறார். அவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ராட்சர்களுக்கும் முடிவிடம் என்று நெருங்கி திருமகர் குண்டலம் தளிக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் ஏதோ இனிமே அவர்களுக்கு வாழ மாட்டார்கள் என்று இந்த திருக்குண்டல காதுகள்லாம் இருக்கிறதாம். தன்னுடைய திருவள்ளுக்கு
திருவனந்தாழ்வானை அணையாவுடைய பெருமானுடைய திருக்குண்டல காடுகளே நிரந்தரமாக நதியா நின்றது என்கிறார். அந்த காடுகள் தான் எப்போதுமே இவரை நதியும்படியா செய்ததாம் என்கிறார் 6,000 அப்புறம் 9,000 6ஆம் பாட்டில் எம்பெருமான திருமகர குண்டலங்களும் திருக்காலில் தன்னை நடுகிறபடி சொல்கிறாள் என்றார். அவதாரகந்தமான அனந்தசாயனுடைய திருமகர குழல்கள் நடுகின்றபடி அந்த திருக்குண்டல காலத்து அனந்தனை போன்று இருக்கிறதாம், அனந்தசாயின போன்று இருக்கிறதாம் என்கிறார். இந்த இடத்துல போக்கியமான என்கிறார். இருபத்தி 4,000 அனுபவிக்கும் பொழுது அவனுடைய திருமகர குண்டலங்கள் இந்த இடத்துல என்ன செய்யறான், விகசிதமானவர்களை விகசிதமான மனங்களை உடையவனாய் சத்துருக்களுக்கு கிட்ட விட்டாதபடி விஷத்தை உடையவனான ஆயுஷன் க்ஷீராப்தியப்படுத்திருக்கும் பொழுது ராட்சர்கள் வந்தா சீறு பாய்வானாம். இருக்க திருவண்ணாமலை சாய்ந்தருடைய சர்வேஸ்வரன் திருக்குண்டல காதுகளே, அந்த காதுகள் பாதகமான திருவண்ணாமலை சாய்ந்த போதைக்கு எதற்கு பாதமாயிற்று. அதே அந்த காதுகள்லாம் அப்போ எப்படி அனுகூலமா இருந்ததோ அந்த திருவனந்தாழ்வானே இவருடைய காதிலே திருவாபரணமாக மாறும் பொழுது இவருக்கு பாதமாயிற்று. அங்கே புருஷகாரம் உண்டாயிருக்க கிடையாது, நான் நடைபெறுது. அப்ப அங்க புருஷகாரனாலே நடைபெறுகிற உதாரணத்தாலே கீழ்ச்சென்னாலே ரட்சகம் என்னலாம் படி கீழ்ச்சென்னையில எதை ரட்சகமா உண்டு, இது அதனுடைய பாதகத்துவம் கைவிடாது எப்போது முடிகின்றா போல உருவழிப்பாட்டாலே தன்னை தொட்டு அந்த உருவ வழிபாட்டினாலே தமக்கு பாதமும் ஏற்படுகிறது என்கிறார். 6ஆம் பாட்டு. நாம் செவிப்பட்டு இருக்க இவற்றை முன்னே போக விட்டிருந்தோம் என்று திருக்காதில் அழகு வந்து நாம் செவிப்பட்டு நாம் செவியோடு இருக்க இவளை முன்னாடி போக விட்டோம், போக விட்டிருந்தோம், எப்படி இவள் முன்னாடி போயினாள் என்று திருக்காதில் அழகு வந்து நீ எப்படி பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல செக்கிங் இருக்கும், ஒவ்வொரு இடத்துல போய் போகிறதுக்குள்ள பொறுப்புன்னு ஆகிடும், போய் செவிச்சுட்டு வந்தால் பொறுப்பலாயிடும். அது மாதிரி ஒவ்வொரு கண்கள் மூக்கு திருப்பவளம் திருப்புருவல் இதெல்லாம் ஆயிட்டு இந்த இடத்துல வரத காது வந்து கேட்கலாம் நடிகரப்படி சொல்ற காதாட்டி கொண்டு சொல்லுவீரே என்கிறார். இந்த அசுராதிகள் அழகண்டால் பொறுக்க மாட்டாதே முடிவார்கள். எம்பெருமான அழகை பார்த்தாலே முடிந்துவார்கள். அவர்கள் லபிக்கப்பெறாதே முடிவார்கள். அவர்கள் பலமில்லாதவர்கள் நாங்கள் என்ன அது அனுபவிக்கப்பெறாமையாலே முடிந்துவிடும். அவர்கள் நடிகமா போலே அசுரராட்சிகளுக்கும் சிநேகத்தை விளைத்து பாதமாயிற்று. அவர்களை நடிகமா போலே எப்படி அவர்களை இப்படி அனுகூலமாக இருந்து அழிக்கிறானோ அது மாதிரி அசுரராட்சிகளுக்கு சிநேகத்தை விளைவித்து பாதகமாக இருந்தான் என்கிறார் என்று ஒரு தமிழன் இட்டு வைத்தான் என்ற சீர் கேட்டபடி இப்பொருள் அழுகிறே. ஆனால் அபட்ச தர்மம் அசுரராட்சர்களுக்கும் பாதகமாய் நின்று என்று இப்ப இது சொல்லுகை தேட்டமன்றி ஆனவென்று அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். பைவிடம் தன்னோட்டே ஸ்பர்சத்தாலே விகசிதமாயிருந்துள்ள பணங்களையும் புகழாதார முடியும்படியான விஷத்தை உடையவனான திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைய திருக்குண்டல காதுகளே இப்போ தன்னோட்டை ஸ்பர்சத்தாலே எம்பெருமான விகசத்தாலே அந்த திருவனந்தாழ்வான் பணங்களை உடையதான் புகழாதார முடியும்படியான விஷத்தை உடையவனாக இருக்கிறான். திருவனந்தாழ்வானை படுக்கையுடைய திருக்குண்டல காதுகளே திருக்காதில் அடைய பாதமாக இருப்பது என்றால் திருவனந்தாழ்வானோட்டை சேர்த்தியும் பாதமாக இருக்கிறது. அப்போ என்ன திருவனந்தாழ்வானுடைய காதுகள் அழகு பாதமாகிறா போலே ஆயிற்று. திருவனந்தாழ்வானுடைய ஸ்பர்சம் அவனுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டால் எம்பெருமானுக்கு மாதம் ஏற்பட்டது என்கிறார். பிறகு அந்த புருஷகாரம் உண்டாயிருக்கக்கூடிய நாமம் போடுகிறது. அப்போ நான் தான் நோப்படுகிறேன். எப்படி அந்த காதுக்கு பாதமாகிட்டோ திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தினாலே சேர்த்தியும் அவன் சேர்த்தியும் பாதமாயிட்டு அது எனக்கு அந்த சேர்த்தையும் அந்த 2 பேரும் சேர்ந்திருக்கிறது எனக்கு பாதமாயிட்டு. பெரியக்கு அந்த புருஷகாரமாக இருக்கக்கூடிய அவன் தான் புருஷகாரமா இருக்கணும். அப்பேற்பட்டவனே இருக்க நான் நோவுபடுகிறேன் என்கிறார்.
காதுகளை என்று கேளில் பாதகமானவை நன்றி என்றும்படியாயிற்று. கீழே இருக்கலாம் பரவாயில்ல நல்லதுன்றான், ஆனா அதை விட மோசமா இருக்கலாம். இது அவை தண்ணீர் பந்தல் வைத்தது என்னும் ஆயிற்று. மாலை நல்கித்து இல்லான் மாப்பாலே ஒரு காலம் கைவிடாது, ஒரு கால் விட்டு பற்றுமது நிற்க முடியாது. ஒரு காலம் எப்போதும் கைவிடவில்லையா, ஒரு கால் விட்டுட்டு பற்றலாம பற்றினான். அவர்களுக்கெல்லாம் உருவெடுப்பாளாய் தோன்றா இருக்கிறாள் என்று இந்த பாசுரத்தினாலே சொல்கிறார். அடுத்தது உயிரிடம் 7ஆம் பாட்டு. காண்மீன்கள் அன்னமேர்கள் என்று காட்டும் அகையனே நாள் மண்ணு வெண்டிங்கள் துறள் ஐந்தாறுகளுக்கு நச்சிலைகள் சேன்மண்ணு நாள் தொடர்ந்தோர் பெருமாந்தன் திருநுதலே கோள்மண்ணி ஆவியிடும் புதிய நீர் கோழைக்கு கொழுந்தை விட்டு சுற்றலைத்தான 4 திருத்தோள்களை உடைய சர்வேசனுடைய திருநத்தியே இப்படி நோவுடையக்கு பாவத்தை பண்ணின என் பிராணனை முடிக்கையாலே துணிந்து அபினிவேசித்து நதியானது. இதை காண்மீன்கள் என்று அன்னையர்கள் காட்டும் அடையாளர். இப்போ திருக்குண்டல காதல் ஆயிடுச்சு. அடுத்து யார் நடையிறான்னாக்கா ஒவ்வொரு படையா வருவது போன்று எம்பெருமானுடைய திருநெற்றி. கொழுந்தை விட்டு சுற்றுடைத்தான் 4 திருத்தோளையுடைய சர்வேசனுடைய 4 தோள்கள் பனைத்தோள் போன்ற இருக்கிறதாம். அது சர்வேசனுடைய திருமுக மண்டபமானது எப்படி இருக்குன்னா, இப்படி நோவுடையக்கு பாவத்தை பண்ணின பிராணம் முடிக்கையாலே இப்படி நான் போடுகிறேனே துணிந்து அபினிவேசித்து மேலும் நடிகிறது. இதை காண்பிக்கும் அந்நியர்கள் என்று காட்டும் வகை அறியனே எவ்வாறு சொல்லக்கூட முடியவில்லை என்கிறார். இந்த இடத்துல 16,000 படியில சொல்லும் பொழுது சொல்கிறார். எம்பெருமானுடைய திருநெற்றியில் அழுக தன்னை நடிகிறபடி சொல்கிறார். எம்பெருமானுக்கு திருநெற்றி இருக்கிறது, எவ்வளவு அழுக இருக்கு என்று சொல்கிறார். அடுத்தது ஆசைப்பட்டாருக்கு ஆசைப்பட்டாருக்கு நச்சு வேண்டாதே இருக்கிறதோ என்னுதல் நச்சுமா வருந்தும் என்றும் கலங்கச் சொல்லுகையாலே வார்த்தைகளே நயந்தாரனுக்கு நச்சிலைகள் ஆசைப்பட்டாருக்கு நச்சா இருப்பதோ இல்லையோ. யாரா ஆசைப்பட்டு சாட்டான இந்த இலை நல்லா இருக்க சாட்டாங்க, அது கடைசி நச்சா இருக்கும். ஆசைப்பட்டாருக்கு நச்சு வேண்டாதிருக்கிறதோ என்னுதல் நிச்சயமா மருந்தும் என்று கலங்கி சொன்னவர் வார்த்தை சொல்கிறார். ஈடு வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது இவை அவள் திருமண் நிற்கவற்றோ இவற்றுக்கெல்லாம் நான் நெற்றிக்கையன்வான் எல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் நெத்தி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். திருநுதல் அழகு என்று நடிகிறபடியே சொல்கிறார். இந்த நெற்றிக்கைனாக்கா முந்திர வியூகம், முன்னாடி வியூகத்தை காண்பிக்கிறார். பிரதானம் என்று ரசக்தி, இதுதான் பிரதானம், நெற்றி தான் பிரதானம். எதிர் சேவை என்ற நேருக்கு நேர பார்க்கிறபடியா இருக்கிறதா. எதிர் சேனை நேர பாதிக்கக்கூடிய சேனை. இவ காண்மீன்கள் இது நடிகான் என்று சொன்னார். இந்த இடத்துல நீங்களும் இதை காணுங்கோள் என்று உங்களுக்கும் காட்டும் பிரகாரம் அறிகிறேன். இதை பாருங்கன்னு சொல்ல முடியாது இருக்கு இல்லையா. நெத்தி நேருக்கு நேரம் இருக்கிறதாம். என் கைக்கு பிடித்தறுதல் உங்களுக்கு ஒருவழிப்பாடு உண்டாதல் செய்யலே. என் கைக்கு பிடிபடல, உங்களுக்கு உறவுக்கும் தெரியவில்லை, என்னால் காட்டலாவும் முடியவில்லை. அந்நேர்கள் ஆண்களுக்கு காட்டிலே பருவ நிர்மணம் உங்களுக்கு காட்டலாவது, ஆண்களுக்கு காட்டினாதான் உங்களுக்கு பருவ நிர்மணம் காட்டுவது. பூர்வாஷ்டமி சந்திரனும் அஷ்டமி சந்திரனை போன்ற எழுகபதித்திருக்கும் காட்டு என்று வளர இருக்கும் தரிசனமாக இருக்கும். அப்போ வளர்ந்துட்டே இருக்குதான், அந்த திருநெல்லானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அஷ்டமி சந்திரனை போன்று இருக்கிறார். நயந்தார்களுக்கு நச்சிரைகள், ஆசைப்பட்டாருக்கு நச்சு பூண்டோ. யாரா ஆசைப்பட்டாருக்கு அது போய் சாப்பிட்டோம், அது விஷமாயிருது. தன்னை ஆசைப்பட்டாருக்கு ஆசைப்பட வேண்டாது இருக்கிறதோ. யாராவது ஆசைப்பட அவனும் ஆசைப்பட வேண்டாமா? அவன் நச்சமாவும் இருந்த ஏண்டாவா ஆசைப்பட்டோன்னு ஆயிடுச்சு. இப்ப நச்சமாவும் இருந்த என்னமாவதே இப்படி கண்ணான் வந்து ஆசைப்படுகிறார், வார்த்தை சொல்கிறார். இந்த மலையிலே உண்டு என்று அங்கு போய் தேடி வருந்த வேண்டாவதில்லை. ஆசைப்படுவதுமாய் மேல் காற்றினை காட்ட பரிகாரமாம் இருந்தாயிற்று. மாமருந்தம் என்றது அபத்தியம். அபத்தியம் சொல்கிறார். அபத்தியம் என்றால் இந்த இடத்துல அபத்தியம் வருஷம்
இப்போது நஞ்சு புண்டாயிற்று, நல்லதுதான், ஆனா எனக்கு அது நஞ்சாக தோன்றியது. நச்சு நல்ல மருந்து தான், வருந்தும் பொருளும் முடியாக, ஆனால் அதுவே இப்ப எனக்கு நச்சுவாக மாறியது, விஷமாக மாறியது. இவன் தலையிலே பழிட்டு கைவிடும் ஔஷதம் உண்டு, வானமாமலே தலையான ஔஷதம் இல்லை. இப்போது இவளுக்கு வானமாமலே தலையான அந்த ஔஷதமானது இவளுக்கு இப்போ இது அதே பராமரிச நாய்க்கு இங்கே இந்த இடத்துல நச்சு பூண்டாக மாறிவிட்டது என்கிறார். கல்பத்தரு பணித்தார் போலைய சுற்றுலத்தாயிருக்க திருத்தோல் அடுகிறே என்னை அணனார்கே ஆக்கினவனுடைய திருநெற்றியே ஆயுதாத்து சூதாச்சு என்னும்படியாக திருவடியால் அகப்பட்ட துறையிலே காணும் இவ்வளவு அகப்பட்டது. அப்பா எப்படி திருவடி எப்படி மயங்கினானோ அதை போன்று பராமரிசனாயும் மயங்கி விட்டாள். கொடிய நீர் கோளுடைத்து கோல் மண்ணி ஆவியடும் என்று சொல்றது அழகு பாதகமாம்படி பாவத்தை பண்ணின என் பிராணனை முடிக்கையில துணிந்து அதிலே அபினிவேசித்து பிராணன் முடியான் என்றதுமா. அழகுதான் எம்பெருமானுடைய அழகுதான் பாதகமாம்படி பாவத்தை பண்ணின. எம்பெருமான அழகு எல்லாருக்கும் ஜீவிக்கிறது, அதே இவளை பாதகமாம்படி பண்ணி முடிக்கையாலே துணிந்தானா. அதிலே அது உள்ளே பூந்து இன்னும் கொஞ்சம் துன்புறுத்தி பிராணனை முடியான் என்ற பிராணனை முடிக்க முடியாயிற்று என்று சொல்கிறார். கோழிடை தாமரையும் கொடியும் பவளம் அடுத்த பாட்டு. கோழிடை தாமரையும் கொடியும் பவளம் பில்லும் கோழிடை தன்முகத்தமும் தளிரும் குளிர்மான் பெறையும் கோழிடையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கள் கண்ணன் கோழிலை வான்முகமாய் கொடிய நீர் குளிர்ந்ததே. ஆறாயிரப்படையில் சொல்லும் பொழுது தன் அழகே தன் ஒளியே தனக்கு ஆபரணமாகியுடைய கிருஷ்ணனுடைய அழகை திருமுகம் என்று ஒரு பெயரை இட்டுக் கொண்டு இப்படி துக்கப்படுகைக்கான பாவத்தை உடைய பிராணனை நலிகிறது என்கிறாள். தன் ஒளியே எம்பெருமானுடைய ஒளியே அவனுக்கு ஆபரணமாக இருக்கிறதாம். அப்பேற்பட்ட திருமுகம் என்று ஒரு பெயர் என்று சொல்லி திருமுகம் சொல்லிட்டு இப்படி இவ கஷ்டப்படுவதற்காக பாவத்தை பண்ணி என்னுடைய இவனுடைய பிராணத்தை நீக்க முடிகிறது என்கிறார். அதாவது அழகுதான் தனக்கு ஆபரணம், அந்த ஆபரணம் கிருஷ்ணனுடைய திருமுகம் அதுதான் திருமுகம் என்று சொல்லி அழகுதான் அந்த தன்னுடைய ஒளியை சுற்றி இருக்கக்கூடிய ஒளியே தனக்கு ஆபரணம் என்று சொல்லி அதை முகமாக திருமுகமாக வைத்துக் கொண்டிருந்து இப்படி மேலும் இவர் துக்கப்படுகிறான்னு அதிலே அதிலே அபிநிவேசித்து பாவத்தை உடைய என்னுடைய பிராணனை மேலும் நசிக்கிறான். 8ஆம் பாட்டு திருக்கண்கள் தொடக்கமாக முன்பு சொன்ன திவ்யாவயங்களோடு கூடி மீது என்னென்ன அவயங்கள் சொன்னார், கண் காது மூக்கு தொண்டைவாய் புருவன் எல்லாம் சொன்னார். வந்து இதையும் சேர்த்து திருமுகத்தின் அழகு இருக்கிறதா அதை சொல்லுகிறார். அது பாதமாக இருக்கிறது. ஒளிடை தாமரையும் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல குளிர்ந்த முத்தும் தளிரும் குளிர்ந்து பிரித்த பிறையுமா தன் அழகே தனக்கு ஆபரணமாக இருக்க ஜோதி மண்டலமோ குளிர்ந்த முத்தும் தளிரும் தளிர்ச்சியா இருக்கு குளிர்ந்து பெருத்து பிறையுமாய் அஷ்டமி சந்திரனை போன்றிருக்கிறது. தன் அழகே தனக்கு அதெல்லாம் ஆபரணமாக இருக்கிற ஜோதிஷ மண்டபம் என்கிறார். 16,000 படியிலே 12,000 படியிலே சொல்லும் பொழுது உத்தமான அவயவ சௌந்தரியத்தை உடைய கிருஷ்ணனுடைய முகசபையானது தன்னை நதிகிறது என்கிறார். இந்த இடத்துல உத்தமமான உபானங்களுக்கு உபமையான திருக்கண்கள், நாசாதண்டம், திருப்பவளம், திருப்புருவம், திருமுருவல், கர்ணபாசம், திருநெற்றியாகிய அவயவங்களை உடைத்தாயிருப்பதாய் அவனுக்கு என்னென்ன கிருஷ்ணன் சொல்லச்சான். அவனுக்கு உபமானங்களுக்கு உபமேயம் சொன்னதுனால திருக்கண்கள் அவனுடைய கண்கள் இருந்தவாறு. நாசாதண்டம் திருமூக்கு, திருப்பவளம் அவனை திருப்பவளவாய், திருப்புருவம், திருமுருவல், கர்ணபாசம், திருநெற்றி எல்லாம் பார்த்தான் உடைப்பதாய் கோல் தன்னையால் இப்படி எளியாபரணமே உஜ்வாலமாக சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது கோளிடை தாமரையும் 24,000 படி சொல்லும் பொழுது முடிக்கையாலே உருப்படுகிற தாமரை, தன்னுடைய தனக்கு ஆபரணமான தாமரை. தாமரைக்கு தன்னுடைய தாரமாய்த்தான் ஆபரணமாக இருக்கிறதாம். எப்படி தாமரைக்கு
தன் மொழியை தன்னுடைய தனக்கு ஆபரணமாக இருக்கிறதோ அதே மாதிரியாக தான் எம்பெருமானுக்கு தன் ஒளியே ஜோதிஷ அவனுக்கு தாமரை போன்று இருக்கிறது, ஒளியே இருக்கிறது, முக தாமரை இருக்கிறது. இடையே கொல்லப்பட்ட தாமரை இருந்ததில்லை, இடையே தம்முடைய கோழி இடை தாமரை, இடையெல்லாம் மேல கோடு இருக்குதான். தாமரை பொற்கால் தாமரை, நூற்கால் தாமரை என்று சில விசேஷம் உண்டு. நூல் மெலிசா நூல் மாதிரி இருக்குமா, பொன் போன்றி இருக்கக்கூடிய தாமரை என்று சொல்லலாமா என்ற அந்த நூற்கால் தாமரை என்று சில விசேஷம் உண்டு. அந்த நூற்கால் தாமரை சொல்லுகிறது, அந்த நூல் காலனால ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல திருமூக்கும் திருவதரமும் திருப்புருவமும் தன்னுடைய தனக்கு ஆவரணமாய்ந்துள்ள குளிர்ந்த திருமுத்தம், இடையே கொள்ளப்பட்ட முத்து, கோத்த முத்து, வரிசையா கோத்திருக்கிறதாம். என்ன கடவுளே தளிரும் திருக்காதரும். இந்த இடத்துல சொல்ல கோளடியாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கள் கொல்லப்பட்ட கோர்க்கப்பட்ட அவனங்களை உடைத்தாயிருப்பது ஜோதி மண்டலமோ என்னதல்ல. அப்படியே கோத்து விட்டா இப்படி இருக்கும் திரும்ப அந்த ஜோதி மண்டலத்துல தன் அழகே தனக்கு ஆவரணமாய் இருப்பது ஜோதி மண்டலமோ அப்படியே கோத்து விட்டார் கொண்டு இருக்கிறதாம் வான்முகமாய் என்று சொல்ற. கொடியே நீர் குளிர்ந்ததே எல்லாரும் உயிர் பெறும் நிலத்திலே இப்படி துக்கப்படுவதற்கு ஈடாக பாவத்தை பண்ணினார். எல்லாரும் உயிர் பெறும் பொழுது என்னை எனக்கு துக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே துக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாவத்தை பண்ணின என் பிராணனை நலிகின்றது என்று சொன்னார். 8ஆம் பாட்டு. கலையான பெயரை நெற்றி கையில் இட்டு காட்டி கொடுக்க உண்ணாது என்று கீழ் நலிந்தவையெல்லாம் ஒரு சேர் முகமாய் வந்து நலிகிறபடியே சொல்கிறார். அங்கு சிதறி கிடந்த படையை சத்துருக்கள் வந்தே முடிகினவாறு ஒன்றாக திரட்டு ஒரு காலை தள்ளுவாரை போல தனித்தனியாக நலிந்த அழகுகள் எல்லாம் திரள வந்து நலிகிறபடியே சொல்கிறார். தனித்தனியா இருக்கான், கண்ணு தனியா இருக்கு, காது தனியா இருக்கு, மூக்கு தனியா இருக்கு, தொண்டை வாய் தனியா இருப்பா, புறம் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துனாராம். சேர்த்துட்டு இவரை தாக்குகிறான். கோளடை தாமரையும் ஜாதி ஒன்றாயிருக்க செய்யும் பொற்கால் தாமரை, நூற்கால் தாமரை என்று தாமரையிலே சில பேர் உண்டு. பொற்கால் தாமரை என்று சொன்ன காரணம் சொல்ல இந்த இடத்துல பொற்கால் தாமரை என்னது, தன் அழகே தனக்கு ஆவரணாயுடைய தாமரை என்னது. அந்த தாமரைக்கு அழகுனா அதுவேதான் அழகு. தேஜஸ்வி ஆபரணாயுடைய பார்க்கச்சு பலபடான்னு இருக்குமா என்னது. திருக்கண்ணும் திருமுக்கும் திருமுகமும் தன் தேஜஸ்வி ஆபரணாவுடைய குளிர்ந்த திருமுத்தினரையும் எல்லாமே தேஜஸா இருக்கலாம். அங்கேயே இடையிலே கோப்பொண்ட முத்து போல இருக்கிற குளிர்ந்த திருமுத்த, இதனுடைய குளிர்ச்சி பொருந்திய திருமுத்துக்கள். திருக்காலம் திருநித்தியம் நேத்திரபோதனாரவனுக்கு மூக்கு வலியோம் என்றவரும் வாய் சொல்லி போனவரும் அதரோத்தமாயிட்டு வாய்த்து கொடுப்போனவரும் வாய்க்கரையிலே நின்றவரும் தாம் செவிப்பட்டவ போனவரும் இவற்றுக்கு நற்றி நாம் ஒருத்தருக்கு போட்டி போட்டுக்கொண்ட ஒரு வாய் என்று சொல்லியிருக்கிற தன் அழகே தனக்கு ஆபரணமாய் இருப்பதில் ஜோதி மண்டலமோ என்னுதல். தன் அழகே அவன் ஜோதி மண்டலம் போல் பிரகாசிக்கிறதாம். முகமென்று வியாதத்தை தன் அழகே தனக்கு ஆபரணம் ஒளியெடுத்தான் முகமென்று ஒரு வியாதத்தை இட்டு கொடியேன் உயிர் பெருங்காலத்தை உயிரிழக்கும்படியான பாவத்தை பண்ணினேன். எல்லாரும் படைக்கும் போது என்னுடைய உயிர் இழக்கும்படியான பாவத்தை நான் பண்ணியிருக்கிறேன். வாழுங்காலத்திலே கடும்படியான பாவத்தை பண்ணினேன். என்னுடைய உயிரை குளிர்ந்தது ஒளியாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கள் என்கிறார். 9ஆம் பாட்டு. கொள்கின்ற கோளிரலை சுகந்திட்ட கொடுந்திரனின் உள்குண்ட நீல நன்னூல் தடைவல் அன்னுமாயன்கள் விழுகின்ற பூந்தந்துடாய் வெறுநாரமந்தன் நீரே கல்கின்றவாறு அரியர் அன்னுமே கடலா நிற்கிறே. அதாவது பிரளய காலத்து திவாராத்திரி விபாகம் ஜலகத்தை அடைய வியாபியான மிக்க தமசை பரவாயிலே வெளியான அம்சத்தை கழித்து அதுண்டான கொள்வி இரண்டு சுருளினுடைய சாரமான கருத்த நூல் திருளோ என்று அங்கனம் என்கிறார். அதாவது பிரளய காலத்திலே ராத்திரி திவாராத்திரி ஒரே இருட்டமயமா இருக்கிறது.
வியாபியான் என்ற மிக்க தபசி போன்ற புறவாயில் வெளியிலான அம்சத்தை கழித்து அதெல்லாம் கழிச்சுட்டு அதிலுண்டான ரொம்ப கொழுத்த இருண்டு இருக்கிறது சாரமான கருத்து அதில் ஒரு நூல் போன்று இருக்கிறதாம் மனம் என்கிறார். 9ஆம் பாட்டில் அதிலோகமான திருக்குடல் அழகு தன்னை நடிகர்படி சொல்கிறார். எம்பெருமானது திரு குடல் அழகர் என்னும்படியாக சொல்கிறார். பிரளய காலத்திலே திவாராத்திரி விபாகம் அன்னிக்கு ஜகத்தையுடைய வியாபியான் என்றுள்ள மிக்க தபசி பெருவாயில் வெளியிலான அம்சத்தை கழித்து அதிலே உள்ள அதன் உள்ளே உண்டான குழுவி இருளை சார்பாக கருத்த நோக்கிறோம். அப்போ அந்த எம்பெருமான் திருமணம் கருப்பா இருக்குது, திவாராத்திரி மாதிரி இருக்குது, தபசு போல இருக்குது, அதிலே நூல் கோத்தார் போன்று இருக்கிறது. அந்த திருக்குடல் அழகை சொல்கிறார். அனந்தரம் 16,000 சொல்லும்படி அனந்தரம் ஆச்சரிய ரூபமான கிருஷ்ணனுடைய உபமாதீதமான திருக்குடல் நடிகர் பிரகாரத்தை சொல்கிறார். 24,000 படியில் சொல்லும் பொழுது இது அதிலோகமான திருக்குறள் அருகே நடிகர்படியை சொல்கிறார். இந்த இடத்துல சொன்னார். உபமானத்தை ரட்சிக்கிறது. பழைய காலத்தில் திவாராத்திரம் விவாகம் இன்னைக்கு காலமெல்லாம் ஜகத்தையுடைய வியாபியான் மிக்க தேஜஸ் எல்லா காலத்திலும் ஜெகத்தெல்லாம் எல்லா இடத்தையும் பரவி இருக்கக்கூடியது மிக்க தேஜஸ். கோளிருள் மிக்க இருள் தான் இருள் என்று மனிதர் அத்தை எக்குவது அதில் வெளியிலான அம்சத்தை கழிவது. எக்குவது என்று சொன்னால் பண்ணுவது என்று சொன்னார். அதில் வெளியிலான அம்சத்தை கழித்து அதை கொள்வதாக சுருட்டுவது. 9ஆம் பாட்டு இவ் அவஸ்தை கண்ணு நாம் பூவும் புழகம் விட்டு சிறுசா வகித்து கூட போன்றது என்று திருக்குளர் கட்டையின் அழகு வந்து நதியா நின்றது என்கிறார். இப்போ இந்த அவஸ்தைக்கு இந்த இப்படியெல்லாம் நம்மை நடிய வேண்டும் என்பதற்காக தான் பூவு புணுகெல்லாம் விட்டு நாம் சிறுசா தலையில் வைத்துக் கொண்டிருந்தோமோ என்கிறாராம். கொள்கின்ற என்று சொல்லும் பொழுது பழைய காலத்தில் திவாராத்திரி விபாகம் வர எங்குமத்தே தானே ஆகி இருந்தபடி எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறான். கொள்ளான் என்றுள்ள வியாபியான் என்றுள்ள கோட்பாடையுடைய இருள் இருந்தது. கோல் என்று மிடுக்கையுடைய கம்பீரமான மிடுக்கான். அதனை சுகிருவது என்றால் எக்குவது என்றால் பண்ணுவது என்பது அர்த்தம். இப்படி எக்கிறது என்ன பொழுவிதான அம்சத்தை திரட்டுவது அதனிலும் உண்டான பொழுதுகளை கழித்து அகவாயு வைரமாய் நீளமான நிறத்தை உடைய நீளத்தை வர இருக்கிறான். கருத்து குடல் அதில் நீளமான நிறத்தை வர இருக்கிறது. அன்னமாயில் குடல் இவள் நெஞ்சிலே அழகிடாப்பட்ட மயில் காணும் என்கிறார். இந்த இடத்துல அலரா நிற்பதால் அழகிய குளிர்ந்துள்ள திருக்குடலை பரிமளமானது முகத்திலே அலறியவாயிட்டு வந்து தோன்றுகிறது. திருக்குறள் அழகுக்கு திருத்துடாய் பரிமளமானது தூசியேறே நடக்கவாயிட்டு வந்து பாதமாயிற்று. திருக்குறள் அழகு அதில் திருத்துடாய் திருத்துடாய் பரிமளமானது மேலே ஏறி இருக்கிறதா இன்னும் பாதகத்தை ஏற்படுத்துகிறது. எண்ணீர் கல்கின்றவாறு கல்கின்ன களவு காண்கிறது. கல்கின்றன களவு கொண்டு பிராட்டு அதாவது பராங்குச நாயகன் பெண்ணின் உயிரை களவு காண்கிறதாம். நீங்களெல்லாம் வந்து சுகமே இருக்க செய்த என் நெருத்தினுடைய ஆத்மவஸ்து வந்து களவுகிற பிரகார முறைகளே நீங்கள்லாம் உயிரோடு இருக்கிறங்க சுகமா இருக்குங்க. அப்படி என்னுடைய ஆத்மவஸ்து மட்டும் எடுத்து போயிட்டான். களவு காணும் பிரகார முறைகள் களவு காண்பதின் இத்தனையில் செவின் நீக்க இருக்க கை கொள்ளுகை. நான் அதை விரும்பாவிட்டாலும் அதை எடுத்துக்கொள்கிறான். அதான் களவு என்கிறான். அவனே களவு காண்கிறான். இத்தனை அத்தனை நான் தான் களவு காணணும். ஆனால் அவன் களவு காண்கிறான். அப்பிராப்தன் அபகரித்தால் பறிக்கலாம், பிராப்தனாவன் அபகரித்தால் பரிகாரம் இல்லையே. இது கைப்பட்டுவாரே ஒரு பிரமாணம் கூட வழக்கு பேச தொடங்கும் போது கேட்டால் அதுக்கு ஒரு வழக்கு சொல்லுவான். அந்த மாரி நீங்கள் அபிவித்து இந்த களவுக்கு காணும் பெருநர் என்ற கட்டுப்பட்டே நான் புரியா நின்றீர்கள் என்று சொல்கிறார். கடல் நோவை சொல்லி தன்னிருக்கிறார். ஒரு ஏந்திரன் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்தினார் 10ஆம் பாட்டு நித்திமுற்றத்துள் இருந்து நித்திமுற்றத்துள் இருந்த நெறித்த கையராய்
இன்னின் சுற்றியும் சூழ்ந்தும் வைதல் சுழற்சோதி மணி நிறமான் முத்தையும் மூரமும் விரிகின்ற சுழல்முடிக்கு ஒத்துமை கொண்டதுள்ளம் அன்னுமே நிசையும் கற்கிறேன். இந்த இடத்துல சொல்லார் 9வது படியிலே திருவபிஷேகத்தில் ஈடுபட்டு என்னுடைய இதயம் அகப்பட்டது. இனி என்னை பொழிந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்னை புரிவதனால சொல்லுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறார். இந்த இடத்துல 24வது படியிலே சொல்லும் பொழுது சுழற்சோதி இச்சாதி பிராதேசிகமாக நோக்கும் அவர்களிலே இவர்கள் நோக்குகிற விஷயம்தான் சுற்றியும் சூழ்ந்து நிறையவில்லை. சுற்றி எல்லாம் நோக்குகிற விஷயம்தான் எதை நோக்கிறாலும் எல்லாம் சுற்றி நடிகிறதாம் என்று சொன்னார். இந்த இடத்துல இப்போ ஈடில வியாக்கியானம் போது சிவப்பதியும் கூட நம்ம சிரசா வகித்து போகிறது அவஸ்தை கண்ணும் என்ற திருவிஷயத்தின் அழகே நிறைய அந்த திருவிஷயத்தின் நிறைய அழகை சொல்கிறார். நித்தி முற்றத்துள் நித்தி என்பார்கள். படுக்கை நின்றும் விழுந்து எல்லாரும் காணும்படியாக முற்றத்திலே நிற்கைக்கு மேற்பட பழியே இல்லை இரா என்று நினைக்கிறார்கள். படுக்கையில படுத்துக்கொண்டு எல்லாரும் காண முடியாத முத்தத்தில் நின்று கொண்டு நிற்கைக்கு அதுக்கு நின்று பார்த்துருக்காங்க. இதுக்கு மேல இதுவே பழி சொல் மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக ஏதோ ஒரு பழி சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பழி இல்லை ஆயிட்டு இது மேல பழி ஒன்று இல்லையா யான சக்தியாக என்றும் இந்த போல் நினைக்கிறார்கள் ஆயிற்று. முற்றத்திலே புறப்பட்டு நிற்கும்படி பிறந்த சகாசத்துக்கு நினைத்த கையரா என்னேன் உருவ வெளிப்பாடு அது அந்த இடத்துல சொல்லார். சுற்றியும் சூழ்ந்தும் வைத்தது இவளை தப்புவித்தோமாம் பிறகன் என்று இவளை தப்பிக்க சொல்றாங்க. நெஞ்சிலே விசாரிக்கையும் கால் வாங்கி போற உண்ணாதபடி வெளியில இங்கு போகாதபடி சூழ்கையின் நிற்க சுற்றி நிற்கிறார்கள். அன்னைக்கு போயும் வந்து முடியான் என்றல் என்று சொல்கிறார். மேலும் இந்த இடத்துல மிக்க புகழை உடைத்தான ரத்னத்தினுடைய தேஜஸை உடைத்தாய் கொண்டு கண்டுவிடங்க பரம்பான் என்றுள்ள தேஜஸை உடைய திருவபிஷேகத்திலே ஒருமைப்பட்டது என்னுடையது. அதாவது மிக்க புகழை உடைய ரொம்ப தேஜஸை உடைய ரத்தனத்தை தேஜஸை கொண்டு கண்ட இடங்க பரம்பான் உள்ள தேஜஸை உடைய. அப்ப எங்க பார்த்தாலும் அதன் போலி பரவி இருக்கிறான். திருவபிஷேகத்திலே ஒருமைப்பட்டது. அந்த திருவபிஷேகத்திலே என் மனசு அங்கு சென்றிருந்தது. ஒருமைனாக ஒற்றுமை அர்த்தம். ஒருமைப்பட்டது என் எழுதம் என்றதல் அங்கே விலை செய்து கொடுத்தது அங்கே போய்விட்டது என்று சொன்னார். விலை செய்து கொடுத்தது என்கிறார். அன்னமீர் நசைக்கோ தாய்மாரான நீங்கள் என் பக்கம் நசையர அமையும். தாய்மாராவர் பெற்று வளர்த்த போகியதை பிறந்தார். பின்பு பிடித்த கையதை காட்டி கொடுத்து கடக்க நிற்கும் அத்தனை போக்கி புதிய கடவர்களோ தாய்மாரான நீங்கள் என்ன பார்க்கணும்? நசையர அமையும். தாய்மாராவர் பெற்று வளர்த்த போகியதை பிறந்தார். பின்பு கைப்பிடித்தவன் கையில காட்டி கடக்க நிற்குமத்தினை போக்கி அவன்கிட்ட கைப்பிடிச்சு கொண்டு போய் சேர்க்கறதை விட்டுவிட்டு பொடிக்கு இப்படி நீங்க இம்சை செய்யலாமா, இம்சைப்படுத்தலாமா? பிரார்த்த யுவனைகளான பெற்ற பிரார்த்தி உண்டு இதம் சொல்லி மீட்க பார்க்க கடவுதோ என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் இன்னவர் கற்கும் கட்கரிய கண்ணனை குருவூர் சடகோபன் சொன்னான். உட்கொடை ஆயிரத்தில் யோபருத்தும் வல்லார் உட்கொடைவானவரோடு உடனாய் என்னும் மாயாரே. அதில் 6,000 படித்து சொல்லும் பொழுது உட்கொடை 1000 வாட்சியத்தை வசிக்க வல்ல சக்தி யோகத்தையுடைய 1000 திருமாய் வழி வல்லார் பகவத் குண சேஷ்டிதைகளை பரிபூர்ணமாக அனுபவிக்க வல்ல அயர்வரும் அவரவர்களோடு நித்திய சம்சேஷம் பண்ண பெறுவார்கள் என்கிறார். நிகமத்தை 9,000 படை திருவாய்மொழியை அறிந்தவர்கள் ஆழ்வார்பட்ட இத்தனை நோவுபடாது அயர்வரும் அவரவரோடு நித்திய சம்சேஷம் பண்ணுவார்கள் என்கிறார். 16,000 படையில் சொல்லும் பொழுது திருவாய்மொழி அபிஷித்தவர்கள் நித்தியசீரிகளோடு நித்திய சம்சேஷ ஆவர் என்னும் என்பதை சொல்கிறார். 24,000 படையில் சொல்லும் பொழுது அயர்வரும் அவர்களோடு நித்திய சந்தோஷம் பண்ணப்படுவார்கள் என்கிறார். கட்கரிய சிவன் கட்கரியா இந்த இடத்திலே சொல்லும் பொழுது சூழவும் தாமரை நான்மலர் போல் வந்து தோன்றும் கண்டு என்கிறவுடைய பார்த்து விளங்கும் தானே இருக்கிறான். எல்லா இடத்திலும் பிரவன் நீக்கமர இருக்கிறான். உட்கொடை 1000 பிரதிபத்தியாக வஸ்துவை உள்ளபடியே பிரதிபலிக்கிறான் சக்தியுடைய 1000 வைத்துக் கொண்டு இப்பத்தையும் அபியசிக்க வல்லவர்கள் இந்த பாசம் சொல்கிறார். நிகமத்தில் 7 வியாக்கியானத்தை சொல்லும்பொழுது
இத்திருவாய்மொழி அபியசித்தவர்கள் பகவத் விஸ்லேஷத்தால் கிளேசப்படாது நித்திய சூரிகளோடு கூடி நித்தியானுபவம் பண்ண பெறுவர்கள். இந்த 10 பாட்டை யார் அபியசித்தார்களோ அவர்கள் பகவத் விஸ்லேஷத்தால் கஷ்டப்பட மாட்டார்கள். அவர்கள் நித்திய சூரிகளோட போய் நித்தியானுபவம் பண்ணப்படுவார்கள் என்கிறார்கள். சூடும் தாமரை நான்மலர் போல் வந்து தோன்றும் என்படி பிரகாசித்தபடி என்கிறார். மேலும் அடியார் குழாங்களை உடன்கூடி நித்தியானுபவம் பண்ண பெறுவார்கள். பகவதபச்சார பாகவதாச்சாரங்கள் உண்டானால் வருவது போல இன்னைக்கு பகவத் அங்கீகாரம் உண்டாயது நிலையில்லாமையால் படும் கிளேசம். அதாவது பகவதபச்சாரம்னு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாகவதபச்சாரம் இருக்கு உண்டானால் வரும்போது அதனாலே வரக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லாமல் பகவத் அங்கீகாரம் உண்டால் அது இல்லாமல் பகவத் அங்கீகாரம் ஏற்பட்டால் அது இல்லாமையால் படும் கிளேசம். அதுவும் போயிட்டான் அங்கீகாரம். படையும் கோத்தார் போதே கண்ணை கண்டு கண் கொத்திலே கிடைக்கிறது. ஒண்ணுன்னு பார்த்துனுக்கான் எப்படி இவங்களை தள்ளலாம் பாவத்தை பண்ணலாம் கண்ணை கோத்திலே கிடைக்குது. இதெல்லாம் அவன் கழுத்துக்கு மேலே படித்தின கிளேசம் இல்லை. இதெல்லாம் அவனுக்கு கழுத்து ஏதேனாக அவன் திருமுக மண்டலங்கள் தான் படுத்துகிறது இந்த படத்தினாலே என்று சொன்னார். இந்த இடத்துல மாயார் அடியார் குழாங்களை உடன்கூடி நித்தியானுபவம் பண்ண பெறுவார்கள். ஆத்மவஸ்துக்கு இதெல்லாம் விட்டாது என்று இந்த பாசத்தை சொல்லி முடிக்கிறார். ஆழ்வார் பெருமானார் ஜீவத்தினுடைய இலட்சணம். மங்களம் குருவரியாய் மங்களம் சரதானே மங்களம் காக்கியம் சாயந்திய சேமித்த மங்களம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே